राम गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द जय सद्गुरुनाथ भगवान की समस्त भागवदल को जय। ये गुरु विष्णु भजे ये गुरु ब्रह्मं भजे ये गुरु कमल नयनं भजे ये गुरु कर कोमलं भजे ये गुरु पाद पंकजं भजे ये गुरु विद्यारूपं भजे ये गुरु ज्ञान वैराग्यं भजे ये गुरु मोक्ष साधनं भजे ये गुरु वेदारूपं भजे ये गुरु वेदात्मस्मरणं भजे ये गुरु सकल सौभाग्यं भजे उन्दिपुत्र उत्तमने वाळि उयर्वेदनायकने वाळि उलगलन्द मायवने वाळि ओदिये उणर्तिय तिल्ला पोरुळे वाळि विन्दये वन्दाय नी वाळि मायवने वाळि उलगलन्दोणे एन् गुरुवे शरणं कस्तूरितिलकं ललाटपटले वक्षस्थले कौस्तुभं नासाग्रे नवमौक्तिकं करतले वेणुं करे कङ्कणं सर्वाङ्गे हरिचन्दनं चकलयन् कण्ठे च मुक्तावलिं गोपस्त्री परिवेष्टितो विजयते गोपालचूडामणि राधे कृष्ण Hare Krishna, Krishna Krishna, Hare Hare.
Hare Krishna 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 Hare Hare, Hare Rama 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 Hare Hare, Hare Krishna 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 Hare Hare, Hare Rama 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 Hare Hare. वंदे वेदांत देशिकं लक्ष्मीनाथ समारंभां नाथयामुनमध्यमम् अस्मदाचार्य पर्यन्तां वंदे गुरुपरंपरां यो नित्यम् अच्युत पदाम्बुज युग्मरुग्म व्यामोहतस्ततितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य न कुलपतेर्वकुलाभिरामं तदन्प्रियुगलं प्रणमामि भूतं शरस्य महदाह्वय भट्टनाथ श्री भक्तिसार कुलशेखर योगी बाबा भक्तांग्रिरेणु परकाल यतीन्द्र मिश्रा श्रीमत् परांकुशमुनि प्रणतोऽस्मि नित्यं नाम संकीर्तनं यस्य सर्वपाप प्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परं वसुदेव सुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानंदं कृष्णं वंदे जगद्गुरु कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च नंदगोपकुमाराय गोविंदाय नमो नमः। सर्वत्र गोविंदनाम संकीर्तनं गोविंदा ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம்பாவைக்கு சாற்றி நீராடினார் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாரி பெய்து ஓங்கு பெருஞ்சென்னல் ஊடு கயலுகள பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளைபற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேரோரம்பாவாய் திருவாடிப்பூரத்து செகத்துதித்தாள் வாழியே. அழகான ஆடி மாதம். கரண்ட் போச்சு. நான் பேசுறது கேட்குறதா? இல்லாட்டி அப்படியே மண்டபத்துக்குள்ளே வந்துடும். அவ்வளோதான் ஈஸியஸ்ட் ஆப்ஷன். திருவாடிப்பூரம் பெரிய ஒரு அழகான ஒரு மாதம் ஆடி மாதம். தட்சிணாயன புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப விசேஷம். இந்த ஆடி பௌர்ணமி தான் குரு பூர்ணிமா அப்படின்னு கொண்டாடின்னு இருக்கும். வியாசாய விஷ்ணு ரூபாய வியாச ரூபாய விஷ்ணவே ஸ்வயம் விஷ்ணு ரூபமான அவதாரம் இந்த குரு பூர்ணிமா அன்னைக்கு தான். இப்போ தான் முடிஞ்சது இல்லையா? அப்போ
அழகான ஒரு ஆடி மாதம். அந்த ஆடி மாதம் தெய்வத்திற்கு உகந்ததான மார்கழியை விசேஷமாக சொல்கிறோமோ அந்த மாதிரி ஆடிக்கும் ஏற்றம். இந்த ஆடி மாதம் இந்த குரு பூர்ணிமாவிலிருந்து தான் சந்நியாசிகள்லாம் சாதுர்மாசிய விரத சங்கல்பம்னு ஒன்று பண்ணிப்பார். இந்த ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி இது 4 மழை மாதங்கள். இந்த மழை மாதத்தில் சந்நியாசிகள் அங்கே போக மாட்டார்கள். ஒரு இடத்துல இருந்துண்டு தபஸ் பண்ணி சம்சாரிகளாகிய நமக்கு அனுகிரகம் பண்ணுறார்கள். நாமெல்லாம் கோவிலுக்கு போகிறோம், ஒரு பூஜை பண்ணுறோம் அப்படின்னா நம்ம பிரயோஜனம், நம்ம குடும்பம், நம்ம ஆரோக்கியம், நம்ம வாழ்க்கை, நம்முடைய பொருளாதாரம் இதை பேஸ் பண்ணி தான். ஆனால் சன்னியாசிகள்லாம் எதுக்கு பூஜை பண்ணுறா அப்படின்னா நாம் பண்ணக்கூடிய பூஜைகள் எல்லாமே காமியார்த்தம். ஏதோ ஒரு பலனை எதிர்பார்த்து தான் நம்ம எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கோம். பலன் எதிர்பார்க்காம நமக்கு பண்ண தெரியாது. அப்போ நம்முடைய பூஜைகள்லாம் ஒரு குற்றம் குறைகள்லாம் இருக்குது. கோவிலுக்கு வந்தால் கூட நமக்கு தெரியாமலேயே சில அபச்சாரங்கள்லாம் நாம் பண்ணிடுவோம். அப்போ அதெல்லாம் நமக்கு கெடுதல் பண்ணாமல் இருக்கிறதுக்காக சந்நியாசிகள் எப்பொழுதுமே தவம் பண்ணுவார்கள். இந்த 4 மாதம் பிரத்யேகமாக சம்சாரிகளாகிய நமக்கு நல்ல புத்தி உண்டாகணும், நமக்கு நிம்மதி, தைரியம், நம்பிக்கை, ஸ்ரத்த, உற்சாகம் இதெல்லாம் உண்டாகணும்னு பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருக்காங்க. பொதுவாக நம்மெல்லாம் பரஸ்பரம் ஒருத்தர் பார்த்தா நல்லா இருக்கேன்னு கூட வாய் நிறைய சொல்ல மாட்டேங்க. சில காலத்தில் வயசானவாள்லாம் பார்த்தோம்னா எவ்வளோ வயசுன்னா கோச்சிப்பா, வயசு சொல்லக்கூடாது, சொன்னால் கண்பட்டு போயிடும் அப்படின்னு. இதுக்கு மேலே கண்பட்டு என்ன பண்ண போகுது? ஏற்கனவே வயசு ஆயிடுச்சு. ஏதோ ஒரு வயசு பொண்ணு வயசாகிறத பற்றி கேட்டு கண்பட்டு கொடுத்தோம்னா நியாயம். நமக்கு வயசாகி ஏதோ ஓட்டப்பல்லாம் வச்சுட்டு தான் ஓடிட்டு இருக்கு வாழ்க்கை. இதுக்கு மேலே கண்பட்டு ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. ஆனாலும் மனசுக்குள்ள அப்படி ஒரு குறையுடைய எல்லார் மேலேயும் ஒரு சந்தேகம், ஒரு ஏமாற்றம், ஒரு எதிர்பார்ப்பு, இப்படியே வாழ்க்கை ஓடிடும். சமாதானமாக நிம்மதியாக பரஸ்பரம் அன்போடு பழக மாட்டேங்க. அப்போ நமக்குள்ளே இந்த அன்பு எல்லாம் கம்மியாக இருக்கு இல்லையா? இந்த அன்பு நன்னா விருத்தியாக மனசில் ஒரு தைரியம். இப்போ கோவிலுக்கு எதுக்கு போகிறோம்? கோவிலுக்கு போனால் சுவாமியை பார்க்குறோம். சுவாமிகிட்டே நமக்கு அன்பு கிடைக்கிறது. அந்த அன்பு மனசு முழுக்க அப்படி அப்பாடான் இருக்கு. ஒரு சின்ன குழந்தைய பார்க்குறோம். சின்ன குழந்தைய பார்த்து கொஞ்சம் விளையாடுறோம். அது நம்மக்கிட்ட அன்பு தான் எதிர்பார்க்கறது. நம்ம தோலோட கலர் என்னன்னு பார்க்கறது இல்லை. நாம் என்ன படிப்பு படிச்சிருக்கோம்னு பார்க்கறது இல்லை. நம்ம ஜாதி என்ன, குலம் என்ன, நம்மக்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குது, நம்ம எவ்வளோ நகை போட்டிருக்கோம், இது எதுவுமே அதுக்கு வேண்டாம். நம்ம அதை பார்த்து சிரித்தா அதுவும் சிரிக்கும், நம்ம விளையாடினா அதுவும் விளையாடும், அவ்வளோதான். அதுக்கு மேலே அதுக்கு நம்மக்கிட்ட ஒரு எதிர்பார்ப்புமே இல்லை. அப்போ அந்த அன்பு ரொம்ப விசேஷமானது. அப்போ அந்த அன்பை அனுபவிக்கிறதுக்கு நமக்கு தெரிய மாட்டேங்கிறது இல்லையா? அந்த அன்பை நாம் அனுபவிக்கிறதுக்கு சொல்லி கொடுக்கறதுக்காகத்தான் மகாத்மாக்கள் எல்லாம் தவம் செய்கிறார்கள். அன்பு குறையிற இடத்துல தானே பயம், சந்தேகம், ஏமாற்றம் எல்லாம். அன்பு அதிகமாக இருக்கும் பொழுது பெரிய குற்றங்களை கூட சாதாரணமாக மன்னிச்சு விட்டுருவோம். எங்கேயோ போகிறோம், திடீர்னு ஒரு ரோட்டில் திரும்புகிறோம், இன்னொரு பக்கம் யாரோ ஒருத்தர் தவறான வழியில் வேகமாக கார்லேயோ வண்டியிலையோ வந்தாச்சு, கோபம் வருது நமக்கு. உடனே இறங்கி சண்டை போடலான்னு போகிறோம், அவங்களும் இறங்குறாங்க. பக்கத்தில் பார்த்து அட நமக்கு வேண்டப்பட்டாலும் நீயா, நான் யாரோ நினச்சேன், இன்னொரு ஆளாக இருந்தால் உண்டுலன்னு ஆக்கிடுவோம். இப்போ நமக்கு வேண்டப்பட்டவர்கள், நம்மை சேர்ந்தவர்கள், நமக்கு அன்புக்குரியவர்கள்னா அப்படி எரிமலையாக வெடிச்சக்கோ அப்படியே பனிமலையாகிடும். நீ தான் நான் பார்த்து வரக்கூடாதா என்ன இந்த பக்கம், அவ்வளோதான். சண்டை போடுறதுக்கு இறங்கி 2 பேரும் கொஞ்சிட்டு இருப்பாங்க. மற்றவங்கள அந்த சண்டை நடக்க போகிறதான்னு வேடிக்கை பார்த்தோம்னா சண்டை நடக்காது. ஏன்னு கேட்டால் இந்த அன்புக்கு முன்னாடி இவர்களுடைய குற்றமானது மன்னிக்கப்படுகிறது. இந்த அன்பு அவ்வளோ வசதி. அதனால்தான் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அன்பு எல்லை இல்லாதது. அதுக்கு காலங்கள் கடந்தது. எத்தனையோ பேர் சொல்லுவோம், ஐயோ எத்தனை வருஷம் ஆச்சு உங்களை பார்த்து அப்படின்னா சொல்கிறோம் இல்லையா? அப்போ அந்த அன்பு என்ன ஆகும்னா எத்தனை வருஷம் ஆனாலும் குறையிறது இல்லை. அது அப்படியே உள்ளுக்குள் அப்படியே நீங்காத செல்வம் நிறைந்து. இப்போ நாமெல்லாம் ஆண்டாளை பிரத்யட்சமாக பார்க்கல, ஆனால் நம்ம மேலே இருக்கிற அன்பில் தானே அவள் திருப்பாவை பாடினான். அவள்
அவளுக்கு ஒன்றும் விரதம் இருந்து தான் ரங்கனை அடையணும்னு கட்டாயம்லாம் கிடையாது. இப்படி சொடுக்கு போட்டால் ரங்கன் வந்து நின்றுடுவார். வேறு ஆப்ஷனே கிடையாது ரங்கநாதனுக்கு. ஏன்னா இந்த மாதிரி ஆண்டாள் உறுதி கிடைக்கும் இல்லை கலியுகத்தில். ஆனால் அவளும் விரதம் இருக்காளாம். விடியற் காலம்பரை எழுந்துக்கிறாளாம். நிறைய தோழிகள் வீட்டு வாசலில் நின்றுன்னு கூப்பிட்ற. நமக்கெல்லாம் அவ்வளோ கோவம் வரும். நேற்று தான் அவளை கூப்பிட்டு நமக்கு அறிவு இருக்கா? நேத்தியே தெரிஞ்சிருக்க வேண்டாமா? இன்னைக்கு ஒன்றை வேற எழுப்பணுமா? வேற விட்டா தான் கூப்பிடுவாங்க அப்படின்னு போயிட்டு. ஆனால் ஆண்டாள் மனசு வர மாட்டேங்கிறது. எல்லா பேர்பட்டவள் அவள் போய் வீடு வீடாக நின்று கூப்பிடணுமா அப்படின்னா அந்த ஹிருதயம் இருக்கு பாருங்க. அவளுக்கு தன்னுடைய கண்ணனை எல்லாரும் அனுபவிக்கணும், நன்னா அனுபவிக்கணும், ஜோரா அனுபவிக்கணும். கண்ணன் அதை அனுபவிக்கணும், அதை பார்த்து இவன் அனுபவிக்கணும். அவளுக்கு தான் லட்சியம். அவளுக்கு வேற ஆசையே கிடையாது. அவள் அடைகிறதுலாம் ஒரு விஷயமே இல்லை. இத்தனை பேர் கண்ணன் அனுபவிக்கணும், அதை பார்த்து கண்ணன் ரசிக்கணும், அவனுடைய ரசிப்பை பார்த்து இவள் ரசிக்கணும். அவளுக்கு அதான் ஆசை. அதனால தானே ஆண்டாள் அப்படி நம்ம வீட்டு பொண்ணு. அவ்வளோதான், வேற ஒன்றும் நமக்கு தோணும். நம்ம வீட்டு குழந்தை இன்னி வரைக்கும் ஆண்டாள்னா நம்ம வீட்டு குழந்தை அப்படின்னு தான் அபிப்பிராயம். அப்போ அந்த அன்பு ஹிருதயத்தில் விசாலமாக வளரணும். அதற்கான வழிதான் சரணாகதி. எதுக்கு சரணாகதினா அன்பு விருத்தியாகிறது தான். சுவாமி இருக்கார் அப்படின்னு நம்பும் பொழுது யாருக்கிட்டையும் பயம் வராது, யார்கிட்டையும் ஏமாற்றம் கிடையாது. யமதர்மராஜனே வந்தாலும் கூட வாவா ஒரு வாய் சாப்பிட்றியான்னு கேட்டுடுவோம். நீ எதுக்கு வந்தேன்னு கேட்க மாட்டோம். ஏன்னு கேட்டால் பயம் இல்லையே, என்னோட தான் என் சுவாமி இருக்காரு, எனக்கு என்ன கவலை. இந்த குட்டி குழந்தைகள்லாம் பார்க்கணும். ஏதான நாய் துரத்தும், குடு குடு குடுன்னு ஓடி வந்திருக்கும். உடனே அம்மா மேலே உடனே அம்மா அப்படின்னு நாயை வரட்டும். இவ்வளோ நேரம் பயந்து ஓடி வந்த குழந்தை அம்மாவை பார்க்க, அது ஷூ போ போ அப்படின்னு நாய் பார்க்க. இவ்வளோ நேரம் நான் ஒன்று துரத்தினேன், அப்போ மட்டும் பயந்து ஓடி வந்தேன், இப்போ ஷூ போ போன்னு என்ன விரட்டுறியான்னா அம்மா மேலே உட்காந்துன்னு இருக்கேன்ல. எங்கள் அம்மாவை மீறி ஒன்னால் என்னை நெருங்க முடியாது. என் பலத்தை விட என் தாயோட நான் இருக்கக்கூடிய அந்த சுகம் இருக்க, இந்த ஒரு செக்யூரிட்டி எனக்கு இருக்க. அதுபோல எம்பெருமான் திருவடிகளே தஞ்சம்னு இருந்தாச்சுன்னா பயமே கிடையாது, குழப்பமே கிடையாது, சந்தேகமே கிடையாது. ஏன்னா அவனுடையது துயர் அரு சுடர் அடி. துயரரு சுடரடி தொழுது எழு என் மனனே. சுவாமி நம்மாழ்வார் முதல் பாசுரத்திலேயே சரணாகதி ரகசியத்தை பெருசா சொல்லிடுறார். உயர் வர உயர் நலம் உடையவன் யவனவன், மயர் வர மதிநலம் அருளினன் யவனவன், அயர்வரு அமரர்கள் அதிபதி அவனவன், துயரரு சுடரடி தொழுது எழு என் மனனே. எவ்வளவோ துயரங்கள் நாம் சொல்லுவோம். முக்கியமாக கணவன் சரியில்லை, சொன்னால் புரிஞ்சுக்கிறது இல்லை, என்ன சொன்னாலும் கேட்கறது இல்லை. இத்தனை வருஷம் ஆயாச்சு, நான் புலம்பிகிட்டே கிடக்கிறேன். இது சொல்லாத ஒரு பொம்பளைகள் யாராவது ஒருத்தர் உண்டா? கை தூக்குங்க பார்க்கலாம். ஒரு பொய்யாவது கை தூக்கப்படாத. நான் ஒன்றும் தப்பாக எடுத்துக்க மாட்டேன். எப்படி உங்கள் வீட்டுக்காரர், பல பேர் வீட்டுக்காரர் இங்கே இல்லை, தைரியமாக கையை தூக்கலாம் இல்லையா? அட்லீஸ்ட் இந்த மாதிரியாவது அவருக்கு ஒரு ஜெய் போடலாம் இல்லையா? தானாக ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது உபயோகப்படுத்திக்க வேண்டாமா? முக்கியமாக உங்கள் வீட்டு பெருமை இது. உங்கள் வீட்டு பெருமைக்கு நீங்கள் தான் கையை தூக்கி ஆமாம் அப்படின்னு சொல்லணும். மாட்டேங்கிறீங்களே, அதுக்கப்புறமா என்னத்தை சொல்ல முடியும்? நான் அந்த மனசுக்குள்ள ஒரு அதிருப்தி, ஏதோ ஒரு கவலை, ஏதோ ஒரு குழப்பம், ஏதோ ஒரு சந்தேகம், ஏதோ ஒரு துயரம். சின்ன வயசில் சில விதமான துயரங்கள், முக்கியமாக ஸ்கூல் டீச்சர், பள்ளிப்பாடம், ஹோம் ஒர்க்கு, இதெல்லாம். அதை விட முக்கியமாக நம்ம கூட நல்லா படிக்கிற பசங்க, அது பெரிய துயரம். வீட்டுக்கு அழிச்சுட்டு வர முடியாது, இன்ட்ரடியூஸ் பண்ணவும் முடியாது. சொன்னால் நமக்கு தான் திட்டு. அவன் நல்லா படிக்கிறானே நம்ம மேலே தான் திட்டுவாங்க. எல்லாத்துக்கும் பிரச்சனை. ஒரு வயசாயாச்சு, வேலைக்கு போகிறோம்னாலும் நிறைய சம்பளம் வாங்கினாலும் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியாது. நிறைய நம்மளோட பெரிய லெவலில் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியாது. எங்கே போனால் நமக்கே தான் திரும்ப பிரச்சனை வரும். அப்போ ஏதோ ஒரு துயரம் நம்ம வாழ்க்கையில். சரி, வேலைக்கு போகிறோம், சம்பாதிக்கிறோம், யாருமே நம்மளை ஒன்றுமே கேட்கல, கூட நம்மளா இன்னொருத்தரை பார்த்து ஒரு கம்பேரிசன், ஒரு பொறாமை, அதில் ஒரு துக்கம், அது ஒரு கவலை. உலகத்தில் பெரிய வியாதி இந்த கம்பேரிசன். நமக்கு எல்லாமே இருந்தாலும் நம்மளை விட இன்னொருத்தர் நிறைய இருக்குன்னு ஒரு அபிப்பிராயம் இருக்குது பாருங்கள். அதுபோல் ஒரு வியாதி உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது. பெரிய வியாதி அது. ஏன்னா நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு, ஆனால் நம்ம அதை பெருசாக கொண்டாடுறதில்லை.
கேட்கறதுக்கு நமக்கான காதுகள் தெய்வம் தனியாக கொடுத்துருக்கு, பார்ப்பதற்கு நமக்கான கண்கள் தனியாக கொடுத்துருக்கு, பேசுவதற்கு நமக்கான வாய் தனியாக கொடுத்துருக்கு, நடப்பதற்கு நமக்கான கால்கள் தனியாக கொடுக்கப்பட்டிருக்கு, கைகள் நாம் வேலை செய்வதற்கான கைகள் நமக்கு தனியாக கொடுக்கப்பட்டிருக்கு. எங்கேயும் கடன் வாங்கவே வேண்டாம். இது இல்லாத விட கடவுளை நினைக்கக்கூடிய மனசு நமக்கு பிரத்யேகமாக தனியாக இருக்குது. முக்கியமாக அடுத்தவர்களுக்கு புரியாத மனசு. நம்ம சொன்னாலும் யாரும் புரிஞ்சுக்க, அதெல்லாம் பெரிய ஆசீர்வாதம். எல்லோரும் புரிஞ்சுக்கணும்னா ஆசைப்படாதீங்க. அப்புறம் பக்கத்து வீட்டுக்காரங்க யாரும் உங்ககிட்ட பேச மாட்டாங்க, சொந்தக்காரங்க யாரும் உங்ககிட்ட பழக மாட்டாங்க. உங்கள் மனசு புரியாத வரைக்கும் அவங்க ரொம்ப நல்லவங்கன்னு ஒரு அபிப்பிராயம் இருக்குது, அப்படியே மீண்டும் மீண்டும் போயிடும். சிலதெல்லாம் வரம், அதை விட்டுவிட்டு எதையான எல்லாரும் புரிஞ்சுக்கணும், எல்லாரையும் புரிஞ்சுக்கணும் நினச்சிங்க, அன்னியோட தூக்கம் போச்சு. மொபைல் ஃபோன் எடுக்க முடியாது, எதையும் பண்ண முடியாது, நிம்மதி போச்சு. சில விஷயங்கள் அப்படியே இருக்கட்டும், ஒன்றும் தெரியாமலேயே இருந்துட்டு போட்டோம் மனசு மாதிரி. ஆனால் அந்த மனசுக்குள்ள தெய்வம் இருக்குது. அந்த மனசு தெய்வத்தை கொடுப்பதற்கான அழகான ஒரு இதெல்லாம் ₹1 கொடுத்தாலும் கிடைக்காது. மனசு போல் உலகத்தை வேறு என்ன உண்டு சொல்லுங்க பார்க்கலாம். எவ்வளவு ஆனந்தமான ஒரு மனசு தெரியுமா? அப்போ அழகாக ஆழ்வார் சொல்கிறார், இது எல்லாம் வந்த உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன். நம்ம மேலே அவ்வளவு அக்கறையுடைய கல்யாண குணங்கள் உடையவன் எவனோ. உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன், மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன். அழகான ஒரு தெளிந்த நல்ல அறிவு கொடுத்துருக்கான் இல்லையா? இப்போ இன்றைக்கி உபன்யாசம், கோவிலுக்கு போகணும் அப்படின்னு உடனே வரணும்னு ஒரு அறிவு இருக்கேன். இதுவே நல்ல மயர்வர மதிநலம். இல்லை அது அப்புறம் பார்த்துக்கலாம், இவர் எப்படியும் யூடியூப்பில் போடுவார், அப்புறம் பார்த்துக்கலான்னு இல்லாமல் இல்லை நேராக போய் கேட்டுடலான்னு வந்துருக்கு இல்லையா? இதுக்கு பேர் தான் மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன், அயர்வரு அமரர்கள் அதிபதி எவனவன். கலப்பே இல்லாத நித்திய சூரிகள் நித்திய முக்தர்கள். தேவர்களுக்கெல்லாம் கூட கலப்பு உண்டு. இந்திரன் எப்போவுமே கலப்பாக தான் இருப்பான், ஏன்னா பதவி ஆசை. வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய நித்திய சூரிகள் நித்திய முக்தர்கள் மட்டும்தான் போட்டி கிடையாது, பொறாமை கிடையாது, கம்பேரிசன் கிடையாது, எதிர்பார்ப்பு கிடையாது, ஏமாற்றம் கிடையாது. அவர்களுக்கெல்லாம் அதிபதி எவனோ. அயர்வரு அமரர்கள் அதிபதி எவனவன். அப்பேற்பட்டவனுடைய துயரரு சுடரடி. அவ்வளோ பெரியவன் அவன், ரொம்ப பெரியவன். எவ்வளோ பெரியவன்னா உலகத்தில் எல்லாத்தையும் சேர்த்து வச்சா கூட அவன் கால் தூசளவுக்கு கூட கிடையாது. அவ்வளவு பெரியவன், உலகளந்த உத்தமன், அவ்வளோ பெரிய சுவாமி. அவனுடைய திருவடியை தொழுது எழு. நம்மளால் என்னடா பண்ண முடியும் அப்படின்னா பகவானிடத்தில் சரணாகதி பண்ண முடியும். அந்த திருவடி எப்பேற்பட்டதுன்னா நம்முடைய எல்லா விதமான துயரங்கள், ஆத்தியாத்மிகம், ஆதி பௌதிகம், ஆதி தெய்வீகம்னு சொல்லுவோம். இயற்கையினாலே உண்டாகக்கூடிய கஷ்டங்கள், நம்முடைய மனசில் நம்ம உடம்பில் வரக்கூடிய கவலைகள், வியாதிகள், அதுக்கப்புறமா பிராரப்த கர்மா, சுற்றி இருக்கக்கூடிய ஜீவர்கள், இதனாலே உண்டாகக்கூடிய கஷ்டங்கள், இவ்வளோதான். இந்த ஆத்தியாத்மிகம், ஆதி பௌதிகம், ஆதி தெய்வீகம், இந்த 3 அடிப்படையில் தான் எல்லா கஷ்டங்களும். அது வீட்டுக்காரரோ பொண்டாட்டியோ பிள்ளைகளோ எந்த கஷ்டங்கள் நீங்கள் சொன்னாலும் எல்லாமே இந்த 3க்குள்ள அடங்கிடும். ஆத்தியாத்மிகம், ஆதி பௌதிகம், ஆதி தெய்வீகம், இயற்கை பேரிடர், இது எல்லாமே இந்த 3 தான் அடக்கும். இந்த மாதிரி எல்லா துயரங்களையும் அறுக்கக்கூடிய சுடர் அடி பகவானுடையது. அவ்வளவு அடிஜோதியாய் நீ நின்ற அடிஜோதி நீ நின்ற தாமரையாய் அலர்ந்ததும் குடிஜோதியாய் உந்தன் முகஜோதி மலர்ந்ததுவோ. பகவானுடைய திருவடி ஜோதியே அவன் இருக்கக்கூடிய தாமரையா மலர்ந்து பத்மபீடமாக இருக்கு அப்படின்றார் ஆழ்வார். அப்போ அந்த திருவடி எல்லா விதமான துயரங்களையும் அறுத்துடும். அப்போ எவ்வளோதான கவலை இருக்கு அப்படின்னு சொன்னால் இன்னும் சுடரடியை தொழுது எழலைன்னு அர்த்தம். சுடரடியை தொழுது எழுதாச்சுன்னா எனக்கு ஒரு கவலை இல்லையே, நான் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கேன், நன்னா இருக்கேன், நிம்மதியாக இருக்கேன், ஒரு பிரச்சனையும் இல்லை, அதான் ஒரே ஒரு பிரச்சனை அப்படி சொல்லணும். அந்த திருவடியை தொழுதாச்சு, அது மேலே பூரணமான திருட விஸ்வாசம் இருக்குன்னா எப்படி இருக்கணும்னா, இந்த குழந்தைகளெல்லாம் அப்பா அப்படி மேலே தூக்கி போட்டு விளையாடுவார், ஜாலியாக சிரிக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். ஐயோ எங்கள் அப்பா மேலே போடுறாரேன்னு பதறி அடித்து கதறி அழுது இனி எங்கள் அப்பங்கிட்ட போனேன்னா பரல சொல்லணும். அதுவும் அது மேலே போட்டுட்டு அந்த புவியீர்ப்பு விசையில் கீழே விழும்,
ஜாலியாக சிரிக்கும். என்னடாண்ணா மேலே போட்ட எங்கள் அப்பா என்னை பிடிப்பார், அதுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது பாருங்க. இந்த நம்பிக்கை தான் அவருடைய சிரிப்புக்கு காரணம், வேற ஒன்றும் கிடையாது. அது ஒன்று தான் அவருடைய நம்பிக்கைக்கு சிரிப்புக்கு காரணம். இந்த நம்பிக்கை நமக்கு இருக்கணும் சுவாமி. அது எப்பெல்லாம் வாழ்க்கை கொஞ்சம் கீழே போகிறது, டல்லாகிறது, இல்லாட்டி உடம்பு முடியலை, இல்லாட்டி ஏதானும் பிரச்சனை நான் சொல்ல மாட்டேன், சவால்கள் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொன்று, எப்பெல்லாம் வாழ்க்கை கீழே அப்படி இறங்குறதோ அப்பெல்லாம் சந்தோஷமாக சிரிக்கணும். அவர்கள் தான் சரணாகதி பண்ணவர்கள், அவர்கள் தான் தெய்வத்தை பூரணமாக நம்புபவர்கள். வருங்கால் நகுக. திருவள்ளுவர் சரணாகதி பண்ணதுனால தான் அவளை தெளிவாக சொல்லியிருக்கார். இடுக்கண் வருங்கால் நகுக. வரட்டமே. அப்போ என்னடான்னா தெய்வம் கூட இருந்து ரட்சிக்கும். இப்போ நமக்கு ரொம்ப வேண்டப்படுற யாராவது கஷ்டம்னா பக்கத்தில் போய் நிற்போமா இல்லையா? மற்ற சமயத்தில் கூட தூரத்தில் இருப்போம், ஃபோனில் பேசுவோம். ஏதான ரொம்ப கஷ்டம், ஒரு பயங்கரமான சவாலான ஒரு இக்கட்டான சூழ்நிலைனா நான் வரேன், நீ அங்கேயே இரு, நான் இருக்கேன், எல்லா வேலையும் போட்டுட்டு அப்படியே ஓடுவோமா இல்லையா? அதே தான் தெய்வம் நம்மளை ஆனந்தமாக வாழ வச்சிருக்கு. எப்பெல்லாம் ஒரு எல்லைக்கு மேலே என்னால் முடியலேன்னு நாம் அப்படி சரிய ஆரம்பிக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் தெய்வம் வந்து நம்மை தாங்கியிருக்கு. இதுதான் சத்தியம். நீங்கள் வாழ்க்கையை கவனித்து பார்த்தீங்கன்னா சில சந்தர்ப்பங்களில் நம்மளே மேனேஜ் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். ஏதான ஒரு காலகட்டத்தில் என்னால் முடியலே, எல்லாம் மனசு விட்டு போகும் பாருங்க, எங்கிருந்தோ ஒரு பலம் கொடுக்கும், தெய்வ பலம். அது இந்த தெய்வம் அப்படி காப்பாற்றுறோம், சந்தேகமே வேண்டாம். துயரரு சுடரடி தொழுது எழு. நம்ம பண்ண வேண்டியது என்னடான்னா இந்த திருவடியை தொழுதுண்டே இருக்கும் ஒவ்வொரு நாளும். அப்பா இன்னைக்கு வாழ்க்கை கொடுத்துருக்காய், இன்னைக்கு உசுர் இருக்குது, இன்னைக்கு ஜென்மா இருக்குது, இன்னைக்கு நான் கண்ணை முழிச்சிருக்கேன், இன்னைக்கு ஒரு நாள் எக்ஸ்ட்ராவாக நான் பக்தி பண்ண. நீங்கள் உசுர் இருக்கிறதுனால தானே இடர்த்த எடுத்த பெருமாள் சந்நிதிக்கு வந்திருக்கோம். உசுர் இல்லைன்னா நம்ம இடம் வேற எங்கேயாவது இருக்கும். சாயங்காலம் ஆயிரத்துக்குள்ளே எரிச்சு முடிச்சிருப்பாங்க, நம்மளை பேக் பண்ணியிருப்பாங்க. காத்தாலே போயிட்டோம்னா சாயங்காலத்துக்குள்ளே உள்ளூர்லேயே எல்லாரும் தான் டக்குன்னு முடிஞ்சு போயிடும். இல்லைன்னா ஒரு அது நல்லது, இல்லாட்டி அதில் வேறு ஐஸ் பெட்டியில் வச்சு. ஆனால் இன்றைக்கி உயிரோடு இருக்கும் பாருங்கோ, இடர் தவிர்த்த பெருமாள் சந்நிதியில் வந்து உட்காந்து. என்ன அழகான பெயர், இடர் தவிர்த்த பெருமாள். அப்போ எல்லா இடர்களையும் தவிர்க்கக்கூடியவர். எம் இடர் கடிவான்னு ஒரு திவ்யதேச பெருமாள். நான் காத்தாலே கேட்டேன், அதனால் யாராவது கண்டுபிடிச்சிங்களா? அப்பாடா எங்கள் தூத்துக்குடி ஆளுங்க தான் கரெக்டாக சொல்கிறாங்க. நான் தப்பிச்சேன், இல்லாட்டி எனக்கு அசிங்கம். நத்தம் அந்த திவ்யதேச பேரோடைய உண்மையான பேர் என்ன? கரெக்டாக சொல்ல, அதுக்கே யோசனை. அரகுணம் அங்கே தானா? நத்தம் தானா? பெருமாள் பேர் என்ன? விஜயாசனர். எம் இடர் கடிவான்னு பெயர். எனக்கு இந்த இடர் தீர்த்த பெருமானோட முதல்ல அவர் தான் ஞாபகம் வந்தது. எம் இடர் கடிவான்னு பேர். வீற்றிருந்த பெருமாள் விஜயாசனர். அப்படி ஜம்முன்னு விஜய ஆசனத்தில் உட்காந்துண்டு எம் இடர்களை கடையக்கூடியவன் அப்படின்னு பேர். எம் இடர் கடிவான். அந்த மாதிரி இடர் தீர்த்த பெருமாள். அதுவும் நம்ம இங்கே உட்காந்துட்டு இருக்கிறது எங்களாழ்வான் மண்டபம். அதாவது சரணாகதி எப்படி பண்ணணும்னா எங்கள் ஆழ்வான் போலே அப்படின்னு. எங்கள் ஆழ்வான், இது இந்த எங்கள் ஆழ்வான்ற திருநாமம் சுவாமி ராமானுஜர் கொடுத்த திருநாமம். எங்கள் ஆழ்வானோ அப்படின்னார் சுவாமி ராமானுஜர். மேல்கோட்டையெல்லாம் போயிடுறார். நம்ம கூரத்தாழ்வானுக்கு கண்கள் போயிடுறது. ஸ்ரீபாஷ்யம் முழுக்க எழுதி முடிக்கலை, கொஞ்சம் பெண்டிங் இருந்தது. திரும்ப ஸ்ரீரங்கம் எல்லாம் வந்தாச்சு. ராமானுஜர் எழுதணும் அப்படின்னா கூரத்தாழ்வான் தான் உட்காந்துண்டு எழுதுவார். உடையவர் சொல்ல 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 ராமானுஜருடைய சொத்து கூரத்தாழ்வான். பிடிச்சி தள்ளி விட்டாலும் அங்கேயே தான் இருப்பார், எங்கேயும் போக மாட்டார். கூரத்தாழ்வானுடைய வெள்ள வஸ்திரத்தை உடுத்திண்டு சுவாமி ராமானுஜர் மேல்கோட்டை போனார், மேல்நாடு போனார், கர்நாடகா போனார்னு இருக்கு. இப்போ கூரத்தாழ்வான் எவ்வளோ வசதி. இன்னி வரைக்கும் பல கோவில்களில் வெள்ள சாத்துப்படின்னு ஒன்று உண்டு. இந்த கூரத்தாழ்வான் வஸ்திரத்துக்காகவே சம்சாரி காவி உடுத்தக்கூடாது, சந்நியாசி வெள்ளை உடுத்தக்கூடாது. ரெண்டுமே மாறினது கூரத்தாழ்வானுக்கும் எம்பெருமானார் சுவாமி ராமானுஜருக்கும். நம் தரிசனத்திற்காக உன் தரிசனத்தை இழந்தீரோ அப்படின்னு ராமானுஜர் ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தம்ன்ற இந்த தரிசனத்திற்காக
கண் பார்வைன்ற உன்னுடைய தரிசனத்தையே கொடுத்தீரோ அப்படின்னு கதறி இருக்கார் கூரத்தாழ்வானை பார்த்து. அந்த கூரத்தாழ்வான் கண்ணு போயிடுத்து இல்லையா, எம்பெருமானார் காஞ்சி வரதனிடத்தில் பிரார்த்தனை பண்ணி திவ்யமான நேத்திரங்கள்லாம் வாங்கி கொடுத்துட்டார். ஆனால் ஸ்ரீபாஷ்யம் சொல்ல சொல்ல எழுதணும் இல்லையா. இன்றைக்கி காஷ்மீரம் எல்லாம் சொல்கிறோமே, அதெல்லாம் சுவாமி ராமானுஜர் போயிட்டு வந்த இடம், ஆதிசங்கர பகவத் பாதர் தபஸ் பண்ண இடம், சமர்த்த ராமதாசர் உட்காந்துண்டு தியானம் பண்ண இடம் காஷ்மீரம். அந்த காஷ்மீரம் அவ்வளவு விசேஷம். அங்கே தான் சுவாமி ராமானுஜருக்கு ஸ்ரீபாஷ்யக்காரர்னு ஒரு திருநாமமே கிடச்சது. சரஸ்வதி தேவி தான், சாரதா தேவி தான் சுவாமி ராமானுஜருடைய பாஷ்யத்தை வாசிச்சுட்டு இது ஸ்ரீபாஷ்யம், நீர் பாஷ்யக்காரர்னு சொன்னார். இந்த பாஷ்யக்காரன்ற திருநாமத்தை பிராதான்யமாக சொல்கிறது தெலுங்குக்காரங்க மட்டும்தான் சொல்லுவாங்க. இன்றைக்கும் திருப்பதியில் போனோம், திருமலையில் மேலே போனோம்னா ஸ்ரீபாஷ்யக்கார சந்நிதின்னு தான் எழுதி வச்சுருப்பான். ராமானுஜர் எழுதி வச்சுக்க மாட்டான். திருமலையிலெல்லாம் ஸ்ரீபாஷ்யக்காரலு அப்படின்னு தான் சொல்லுவான். அந்த ஸ்ரீபாஷ்யத்தை சுவாமி ராமானுஜர் சொல்ல சொல்ல கூரத்தாழ்வான் எழுதுகிறான். இந்த கூரத்தாழ்வான் கண் போனதுனால பூர்த்தி பண்ண முடியல. அப்போ இந்த விஷ்ணு சித்தர்னு பேர், நான் சொன்னேன் இல்லையா, அவர் பேர் விஷ்ணு சித்தர். திருவெள்ளரை தான் அவருடைய அவதார ஸ்தலம், சித்திரை ரோஹிணி தான் அவருடைய அவதார ஸ்தலம், அவதார தினம். அவன் நல்ல விஷயம் தெரிஞ்சவன். திருக்குறுகை பிள்ளான், குரான் ரொம்ப அழகாக அவர் சொன்னார். அந்த பிள்ளானுடைய சிஷ்யர் இவர், திருக்குறுகை வீரான் பிள்ளான் அப்படின்னு அவருக்கு பெயர். சுவாமி ராமானுஜருடைய சிஷ்யன், அவருடைய சிஷ்யன் இவர். அப்போ அவர் சொல்கிறார், சுவாமி இவன் கொஞ்சம் நன்னா எழுதுவான், விஷயமெல்லாம் தெரிஞ்சவன், ரொம்ப வினயம் உடையவன், திமிரெல்லாம் கிடையாது. சரி அப்படின்னு சொல்ல சுவாமி ராமானுஜர் சொல்ல சொல்ல அவர் எழுதுகிறாராம். ராமானுஜர் சொல்கிறத புரிஞ்சுண்டு எழுதுகிறாராம். எப்படி வேதவியாசர் சொல்ல சொல்ல மகாகணபதி புரிஞ்சுண்டு மகாபாரதம் எழுதினாரோ அதுபோல சுவாமி எம்பெருமானார் ராமானுஜர் சொல்ல சொல்ல கூரத்தாழ்வான் எழுதினா போலே இந்த விஷ்ணு சித்தர் அழகாக எழுதினாராம். அப்போ ராமானுஜர் வாங்கி வாசிச்சுட்டு, எங்கள் ஆழ்வானோ, எங்கள் கூரத்தாழ்வானே தானா நீ அப்படி சொல்லி எங்கள் ஆழ்வானோ அப்படின்னார். அதனால தான் எங்கள் ஆழ்வான்னு அவருக்கு திருநாமம். அவர் உட்காந்துண்டு ஸ்ரீபாஷ்யமெல்லாம் வாசித்து பல பேருக்கு சொல்லி கொடுத்து நடாதூரம்மாள் அப்படின்ற ஒரு மகாத்மாவுக்கு உபதேசம் பண்ண ஸ்தலத்தில் இன்றைக்கி நான் இங்கே உட்காந்துருக்கேன்னா எல்லாம் எம்பெருமானாருடைய நிருகேத்துக்க கிருபையை தவிர வேறு என்ன சொல்கிறது? வேற என்ன, இந்த இடம்லாம் வந்து கண்ணால் பார்க்கறதே கோட்டி ஜென்ம சுகிருத்தம். ராமானுஜர் ஒருத்தரை பார்த்து எங்கள் ஆழ்வானோ அப்படின்னாரா எவ்வளோ பெரியவராக இருந்திருக்கும். அந்த பெரியவர் இந்த ஊரில் வாழ்ந்து உக்காந்து ரசித்து ஸ்ரீபாஷ்யத்தை சொல்லியிருக்காருன்னா இந்த ஸ்ரீபாஷ்யக்காரன்ற நாமத்துக்கும் இந்த ஊருக்கு வந்து அவ்வளவு நெருங்கின பந்தம். எத்தனை அழகு! அதனால தான் இடர் தவிர்த்த பெருமாள்னு திருநாமம். சரணாகத வத்சலன்னு அர்த்தம். இடர் தவிர்த்த பெருமாள்னா மாசுச்ச வருந்தாதே. காஞ்சி வரதன் கையில் மாசுச்சன்னு தான் எழுதி வச்சுருக்கா. உப்பிலியப்பன் மாம் ஏக்கம் சரணம் ரஜன்னு எழுதி வச்சுருப்பார். என் ஒருவனை மட்டுமே சரண் அடை. ஸ்ரீபாஷ்ய சாரமே இதான். அவனையே அடை, அவன் ஒன்றை பார்த்துப்பான், வருந்தாதே. எத்தனை விதமான வருத்தங்கள் இருந்தாலும் அதை கொண்டு போட்டுடணும். இது எல்லா வருத்தத்துக்கும் எது ஆதாரம் அப்படின்னா நான் அப்படின்ற ஒரு அகம்பாவம். நான் எனது, நான் எனது, நான் எனது. இதானே நமக்கு பெரிய பிரச்சனை. நாயே நீங்கள் சொன்னால் கேட்கணும், இது என்னுடைய இடம், இப்படி எல்லாம் மீ அண்ட் ஐ சொல்லுவோம். நான் எனது, நான் எனது, அகங்காரம், தற்பெருமை, இது ரெண்டு தான் பெரிய வலி. இந்த எங்களாழ்வான் சிம்பிளாக அகம்பாவத்தை அழிக்கக்கூடிய ஒரு ஆச்சாரியன். நடாதூர் அம்மாள் ரொம்ப விசேஷமான ஒருத்தர். காஞ்சி வரதனிடத்தில் அப்படி ஒரு பக்தி உடைய ஒருத்தர். அந்த நடாதூர் அம்மாள் தன்னுடைய ஆச்சாரி நடாதூர் ஆழ்வான் இடத்துல போய் கேட்குறார், எனக்கு ஸ்ரீபாஷ்யம் எல்லாம் எனக்கு வயசாகிடுத்து, நீ போய் எங்களாழ்வான் இடத்துல கற்றுக்கோன்னு சொல்லிட்டார். அப்போ எங்களாழ்வானை சேவிக்க வந்தார்னு இருக்கு. வந்தோடனே உள்ளிருந்து கேட்டாரா, எங்களாழ்வான் யார் அப்படின்னாராம்.
உடனே நான் வந்திருக்கேன் அப்படின்னாராம் இவர். தன் பேரை சொல்லி நம்பூர் வரவன். அப்போ எங்களாழ்வான் சொன்னாராம், நான் செத்த பிறகு வா அப்படின்னு. கஷ்டப்பட்டு இவரை பார்க்க வந்தா, நான் செத்த பிறகு வான்னா இது என்ன பைத்தியகார்த்தனமாக இருக்கு. ஒரு பெரிய ஆச்சாரியன், ஒரு மகாத்மா, இவர் உசுரோடு இருக்கும்போது தானே வந்து பாடம் படிக்க முடியும். நான் வந்திருக்கேன், நான் செத்த பிறகு வா அப்படின்னு. இந்த கோபத்தை நம்மலாம் சொல்லுவாங்க வயசானவங்கள்லாம், நான் செத்தா கூட வராதேன்னு. இவர் நான் செத்த பிறகு வான்னுட்டார். இவர் பார்த்தார் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. சரி, அவர் ஏதோ மூட் ஆஃபில் இருக்கார். சமயத்தில் நமக்கு அப்படிலாம் தோணும், குரு ஏதோ மூட் ஆஃபில் இருக்கார், இன்னைக்கு கொஞ்சம் மூடு சரியில்லை அப்படின்னு நினச்சிப்போம் இல்லையா. அப்போ இவர் பார்த்தார். சரி, நேராக வீட்டுக்கு போயிட்டார். கேட்டார், என்னடா ஆச்சுன்னா. இல்லை, அவர் என்னமோ தெரியல, கொஞ்சம் ஏதோ நான் செத்த பிறகு வான்னு சொல்லிட்டார். அவர் சொன்னார், நான்ற அகந்தை செத்த பிறகு வா. நான்ற அந்த அகந்தை இருக்குல்ல, நான் வந்திருக்கேன், நான் வரதான் வந்திருக்கேன் அப்படின்னு இல்லையா. நான் என்னும் அகந்தை செத்த பிறகு வாதான். நான் செத்த பிறகு வா. நான் செத்த பிறகு வா இல்லை, நான் செத்த பிறகு வா. அந்த வார்த்தையில் அந்த கேப்பில் தான் இருக்குது. நான் செத்த பிறகு வான்னுட்டா. அவருக்கு அது புரிஞ்சு, அதுக்கே 2-3 தடவை வந்தார். அதன் பிறகு தான் இது கேட்டு புரிஞ்சுதுன்னு சொல்லுவார்கள். இந்த நான் செத்த பிறகு வான்னா, சரணாகதிக்கு முதல்ல இந்த நான் சாகணும். நான் செத்து போனாதான் சரணாகதி பலிதமாகும். நான் அசக்தன், என்னால் முடியாது. எய்ப்பெண்ணை வந்து நலியும் போது அங்கேதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன், அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன். துப்புடையாரை அடைவதெல்லாம் சோர்விடத்து துணையாவர் என்றே ஒப்பிலேன், ஆகிலும் நின்னடி அடைந்தேன் ஆணைக்கு நீ அருள் செய்தமையால். எய்ப்பெண்ணை வந்து நலியும் போது அங்கேதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன். நான் அசக்தன். உடம்பு நன்னா இருக்கும் பொழுது, கை கால்கள் நன்னா இருக்கும் பொழுது நான் ஒன்று நினைக்க மாட்டேங்கிறேன்னு. என்னை அவமானப்படுத்திட்டாங்க, என்னை யாரும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க, எனக்கு இந்த வீட்டில் விலை இல்லாமல் போயாச்சு, எனக்கு ஒரு மரியாதை இருக்கா, என்கிட்ட யார் பேசுகிறாங்க, நான் எனது நான் எனது. நீ எல்லா புலம்பலும் பாருங்கள், நீங்கள் புலம்புற எல்லாத்துலேயும் பாருங்கள், நான் தான் முன்னாடி நிற்கும். என்னை யாரும் கண்டுக்கிறதில்ல, என் பேச்சை யாரும் கேட்கறதில்ல, எனக்கு என்ன மரியாதை இருக்குது, நான் சொல்லி யார். நான் எனது, நான் நீங்கள் புலம்புறது எல்லாமே நான் எனது மட்டும்தான், வேறு ஒரு புலம்பல் இல்லை. யாருக்கா உடம்பு முடியும்னா கூட நான் சொன்னால் எங்கே கேட்குறாரு. அப்போ கூட அவருக்கு உடம்பு முடியாது, நான் சொல்லி கேட்கல, அதான் பிரச்சனைங்க. குழந்தைகள் மார்க் வாங்கினேன், நான் சொன்னேன் கேட்டியா நீ. இந்த குழந்தைகள் விளையாடும், எங்கேயாவது விழுந்துடும், நான் சொன்னேன்னா விழுவேன்னு பெரிய பெருமை அம்மாக்கள்லாம். தம் குழந்தை தன் கண்ணு இருக்க விழுந்த நான் சொல்லி விழப்போறேன்னு சொல்லியாச்சுன்னா, விழுந்தாச்சுன்னா அம்மாவுக்கு அவ்வளோ சந்தோஷம். பார்த்தியா, அம்மா சொன்னா கேட்குறது. உலகத்தில் பெரிய ஒரு இம்சை இதுதான். அந்த குழந்தை விழுந்ததை விட, அது வலியை விட, நான் சொன்னேன் நீ கேட்கல, நான் சொன்னேன் நடந்தாச்சு, அவ்வளோதான். அந்த நான் 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 தான். எங்கே போனாலும் பிரச்சனைக்கு ஒரே காரணம் நான் தான், வேற ஒன்றுமே கிடையாது. அப்போ அந்த நான்ற அகம்பாவம் செத்து போகணும். எய்ப்பெண்ணை வந்து நலியும் போது அங்கேதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன். பெரியாழ்வார் சொல்றார், நல்லா இருக்கும் பொழுது நினைக்க மாட்டேங்கிறேன். இது வேணும், அது வேணும், எனக்கு இது பிடிக்கும், எனக்கு இது பிடிக்காது, எனக்கு இது வேணும் வச்சுருக்கேன். உடம்பு முடியாமல் பலகீனமாகி என்னையே யாராவது கவனிக்க வேண்டிய நிலைமையில் நான் இப்படி ஒன்று நினைப்பேன். எய்ப்பெண்ணை வந்து நலியும் போது அங்கேதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன். நான் சக்தனவா நினைப்பேன்லாம், கற்பனை எல்லாம் பண்ணிக்காது. இந்த அஜாமிலன் கதையெல்லாம் கேட்பேன், ஆனால் அந்த சமயத்தில் ஒன் ஞாபகம் வரணுமான்லாம் தெரியாது. அதனால் அங்கேதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன், அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன். பின்னாடி காலத்துக்கு எனக்கு இப்போ ஏதோ புத்தி தெளிவாக இருக்குது, ஓ மேலே நம்பிக்கை இருக்குது, இந்த நிமிஷம் சொல்லி வச்சுடுற, நீ ஞாபகம் வச்சு. ஏன்னா நீ சர்வசக்த, உனக்கு மறதி கிடையாது, உனக்கு கோபம் கிடையாது, உனக்கு வெறுப்பு கிடையாது, உனக்கு எதிர்பார்ப்பு கிடையாது, உனக்கு ஏமாற்றம் கிடையாது. அதனால் நான் உன்னை நினைக்க மாட்டேன், அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன், அரங்கத்து அரவு அணைபள்ளியானே. ஸ்ரீரங்கத்தை அழகாக படுத்துருக்க, ஹே பிரபோ, உங்ககிட்ட சொல்லிட்டேன்னு நீ ஞாபகம் வச்சுக்கோ. அதுதான் நான் செத்த பிறகு வா. என்னால் முடியலை, எனக்கு தெரியலை,
நீ கிருபை பண்ணு, நான் உன்னுடைய குழந்தை, உன்னுடைய சொத்து, உன்னுடைய தாசன், உன்னுடைய தாசி, உன் கிருபைக்காக இயங்கக்கூடிய உன் அடிமை, குற்றேவல்யங்களை கொள்ளாமற் போகாது. நாங்கள்லாம் உனக்கு சம்பளம் இல்லாத வேலைக்காரிகள் ரங்கா, எங்களை ஏற்றுக்கோ. எங்களை ஏற்றுக்கிறதுனால உனக்கு பிரயோஜனம் இல்லை, ஆனால் எங்களுக்கு பிரயோஜனம். நீ எங்களை ஏற்றுக்கிறதும் எங்களுக்காக தான், உனக்காக கிடையாது. நீ எங்களுக்கு கிருபை பண்ணுறது எங்களுக்காக, உனக்காக கிடையாது. கிருபையே பண்ணலைனாலும் சுவாமி கருணாசாகரன் தான். கிருபையே பண்ணாலும் குத்தம் தான் சொல்ல போகிறோம். கிருபை பண்ணால் இவ்வளோ நாள் கிருபை பண்ணிட்டு தான் இருக்காரு, என்ன குத்தம் சொல்லாமல் இருக்கும். ஏதான ஒரு வண்டி எங்கேயா ஊருக்கு போன வண்டி கிடச்சாலே சரிப்போ கரெக்டாக நம்ம அந்த வண்டி ஏறி உட்காருவோம். பின்னாடி எக்ஸ்பிரஸ் பஸ் இவ்வளோ நேரம் வந்து தொலைல, இப்போ வந்து தொலைச்சு. சரி சுவாமி எனக்கு இன்னைக்கு இந்த பஸ்ஸில் கொடுத்துருக்கா, ஒரு இடம் கிடச்சிருக்கு, உட்காந்துருக்கேன்னு சந்தோஷம் கிடையாது. இன்னொரு வண்டி அதுக்கு முன்னாடி போயாச்சுன்னா இந்த ட்ராவல் அது உள்ள ஸ்ரீரங்கத்துக்கே தான் பஸ் ஏறி இருப்போம். அப்பாடா எனக்கு ஸ்ரீரங்கத்துக்கு போகிறதுக்கு பஸ்ஸு கிடச்சிருக்கு, சந்தோஷம். இந்த பஸ்ஸு பொறுமையாக நல்லா ஓட்டுறார், தூங்கி எழுந்துடலாம். ஸ்ரீரங்கம் வந்து அவரே எழுப்பாங்க, நிம்மதியாக தூங்கலான்னு தோணா. அந்த பஸ்ஸு சீக்கிரம் போயிட்டு இருக்கான், இந்த டிரைவர் வந்து வாச்சிருக்கானு எனக்குன்னு. அந்த டிரைவர் வர போகிற இடத்துலலாம் நின்றுட்டுருக்கான். அப்போ என்னாச்சுன்னா தெய்வம் கொடுத்த அழகான விஷயத்தையும் குற்றம் குறைகள் தான் சொல்லின்னு இருக்கோம். கொண்டாட தெரிய மாட்டேங்கிறது இல்லை, கொண்டாடணுமே. வாழ்க்கையில் எவ்வளவு கிடச்சிருக்கு, கண்கள் கிடச்சிருக்கு, கண்களை கொண்டாடுறோம்மா. கண்ணு தெரியாதவர்களை போய் கேட்டு பாருங்க. கைகள் கிடச்சிருக்கு, கைகளை கொண்டாடுறோம்மா. கைகள் இல்லாதவர்களை போய் பாருங்க. கால்கள் கிடச்சிருக்கு, கால்கள் இல்லாதவர்கள். இப்போ கால் இருக்கிறதுனால வந்தாச்சு இடர் தவிர்த்த பெருமாள் கோவிலுக்கோ ஸ்ரீரங்கமோ திருப்பதி. கால் இருக்கிறதுனால போயிட்டு இருக்கோம். கால் இல்லைன்னா, காது கேட்கலன்னா, வாய் பேச முடியலன்னா, இந்த மாதிரி எவ்வளவோ நம்ம எதெல்லாம் நமக்கு பெருசாக கிடச்சிருக்கோ அவ்வளோ பெரிய ப்ரிவிலேஜ் தெரியுமா? நிஜமாவே கண்ணு, காது, மூக்கு இதெல்லாம் இருக்கிறதே பெரிய ஆசீர்வாதம். இதுக்கு மேலே தனியாக அதுக்கப்புறம் அதுக்கு தங்க மேலே அப்புறம் பார்த்துக்கலாம். இது இருக்கிறதே பெரிய விஷயம். நம்ம காலுக்கு நல்ல செருப்பு இல்லையான்றோம். காலே இல்லாதவன் பல கோடி பேர் இருக்கான். இந்த கார்கில் யுத்தத்தில் காலே கிடையாது. எத்தனையோ பேர் மேஜர்லாம் எனக்கு தெரியும், காலே கிடையாது. 2 பக்கம் கால் எடுத்தாச்சு, ஏதோ ஸ்ப்ரிங்கு காலை வச்சு ஓடிடும். உலகத்தில் எத்தனை பேர் அவரை கொண்டாடுறோம், எத்தனை பேர் மதிக்கும் தெரியாது நமக்கெல்லாம். நம்ம வீட்டில் ஒரு சாம்பார் வச்சுட்டாலும் வீட்டில் எல்லாரும் கொண்டாடணும். அதே உப்பு புளி மிளகா போட்டு தான் ஒரு குழம்பு. இதே தான் பல வருஷமாக பண்ணுறீங்க, இதையே பல வருஷமாக கொண்டாடின்னு இருக்கணும். எதிர்பார்ப்பு இருக்குது. அது இல்லைன்னா ஒரு துக்கம் வேறு வருது. இந்த வீட்டில் வடிச்சு கொட்டி என்ன சுகத்தை கண்டேன்னு, என்னமோ நாங்கள் மட்டும்தான் சாப்பிட்றோம், அதே தான் நீங்களும் சாப்பிட்றீங்க. வீட்டில் நாங்கள் மட்டும்தான் சாப்பிட்றோம், எல்லோரும் தானே சாப்பிட்றோம். எல்லாத்தையும் கொண்டாடணும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குல்ல. அவர்களெல்லாம் யார் கொண்டாடுறோம்? கார்கில் யுத்தத்தில் உசுறு போனவர்கள் எத்தனை குடும்பத்தை நமக்கு தெரியும்? எத்தனை பிரதான ஒரு பேர் தெரியுமா சொல்லுங்க? கார்கில் யுத்தம் நமக்காக அவ்வளோ பெரிய யுத்தம். அது என்னைக்கு நடந்தது தெரியுமா? என்னைக்கு கார்கில் விஜய் திவஸ்? என்னைக்கு? 26ஆ? நேற்று தானே? நேற்று தான் கார்கில் தினம், கார்கில் விஜய் திவஸ். நமக்கு தெரியலையே. ஆனால் அவர்கள் யாரும் கவலைப்படலை. என் தேசத்திற்காக நான் பண்ணியாச்சு, எதிர்பார்ப்பே இல்லையே. இப்போ இதெல்லாம் ஒரு பாக்கியம். இவ்வளோ விஷயங்கள் கிடச்சிருக்கு. நமக்கு அப்பா அம்மா இருக்கார்கள். இவங்க தான் என்னோடய அம்மா, என்னுடைய அப்பா சொல்கிறதுக்கு ஒரு அடையாளம். சில குழந்தைகள் போய் கேட்டு பாருங்க, அந்த வார்த்தையை கேட்டாலே அழுக வரும் அந்த குழந்தைகள். நமக்கெல்லாம் அதெல்லாம் ஒரு பாக்கியம். நமக்கு கிடச்சிருக்க ப்ரிவிலேஜஸ்க்கெல்லாம் 1000 கோடி தடவை நன்றி சொல்லணும். எத்தனை இன்னைக்கு காத்தாலேருந்து எத்தனை தடவை கடவுளுக்கு நன்றி சொல்லியிருக்கீங்க? கை தூக்குங்க. உண்மையாக இருந்தாலும் சந்தோஷம், பொய்யாக இருந்தாலும் சந்தோஷம். ஏன்னா சில சந்தர்ப்பங்களில் பொய் சொன்னதுக்காக உள்ள உறுத்தி அதுக்கப்புறம் நன்றி 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 ஆயுஷ் முழுக்க வந்துடும். அதனால் பொய்யுரையே ஆயினும் எம்பெருமானார் ரொம்ப அழகாக ஆழ்வார் சொல்வார், புறனுரையே ஆயினும் பொன்னாழிகையான் திறனுரையே சிந்தித்திருக்கு. சுவாமியே நினைக்கலன்னா கூட பொய்யாவது சுவாமியை நினச்சிருக்கேன்னு சொல்லு. அப்போ உள்ளுக்குள்ளே சுவாமி அந்தரியாமே கேள்விக்காமா, என்னையா நினச்ச நீ பொய்யா சொல்கிற? இதுக்காகவே சுவாமியை நினைக்க ஆரம்பிச்சிடும். அப்பப்போ அப்படி என்னாங்கன்னா கடைசியில் சுவாமியே நினைக்க ஆரம்பிச்சிடும். பொய் சொன்னால் பக்தி பண்ணுறேன்னு பொய்ய சொல்லு, அதுவே உனக்கு சத்கதியை கொடுக்குன்றார்கள். அதனால் அத்தனை விசேஷம் பகவான். அப்போ உலகத்தில் எத்தனையோ பேருக்கு என்னென்னமோ இல்லை, நமக்கு இவ்வளோ ஒரு வாழ்க்கை இருக்க. முதல்ல இந்த வாழ்க்கையை நன்றியோட சந்தோஷமாக பிரபு இன்றைக்கி வாழ வச்சுருக்கா, நன்னா இருக்கேன்ப்பா, நிம்மதியாக இருக்கேன், திருப்தியாக இருக்கேன், பசியும் இருக்குது, சாப்பாடும் இருக்குது, படுக்கையும் இருக்குது, தூக்கமும் இருக்குது, தாகமும் இருக்குது, தண்ணீரும் இருக்குது,
உடம்பும் இருக்குது, கூட கேள்வி கேட்குறதுக்கோ, உடம்பு முடியலன்னா என்ன ஆச்சுன்னு கேட்குறதுக்கோ, இல்லை ரொம்ப நாள் ஆளை காணும்னு கேட்குறதுக்கோ, சௌக்கியமானு கேட்குறதுக்கோ ஒரு 4 பேர் இருக்காங்களே, இதுவே எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? எத்தனையோ வீடுகள் நான் பார்த்துருக்கேன், கேட்பாரே இருக்கா, வீட்டில் எல்லாம் இருப்பாங்க, அவங்ககிட்ட பேசுறதுக்கு கூட ஆள் கிடையாது. பல வீடுகள் நான் பார்த்துருக்கேன், எத்தனையோ இடங்கள், எத்தனையோ பல ஊர்கள்லாம் போவோம், பார்ப்போம், நல்லா பார்த்தா நல்லா ரிச்சாக வருவா, ஆனால் கூட இருந்து பேசுகிறதுக்கு ஆளுங்க யாராவது சௌக்கியமாக கேட்டால் சௌக்கியன்ற வார்த்தையில் ஒரு சந்தோஷம் இருக்கும், ஆச்சரியமாக இருக்கும். இந்த ஏர்போர்ட்லலாம் பஸ் டிரைவர் உண்டு, அவங்களாம் பேசிகிட்டு இருக்கோம், அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். சும்மா அவங்க டைம் பாஸ் ஆகணும், நான் பேசுவேன், அதில் அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். நம்மளை கூட மதிச்சு பேசுகிறாங்களே, சாப்பிட்டாச்சா, எத்தனை மணி ஷிஃப்ட்டு, எத்தனை இவ்வளோ தான், இதே வேற என்ன கேள்வி இருக்குது அவங்கள பார்த்து, அதே தான். சாப்பிட்டீங்களா, வீடு எங்கே இருக்குது, எத்தனை மணி ஷிஃப்ட்டு, எத்தனை மணிக்கு திரும்பி போவீங்க, எத்தனை குழந்தைகள் என்ன படிக்கிறாங்க, இறங்கும்போது ஒரு தேங்க்ஸ் சொன்னால் அவங்க முகத்தில் ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க, அதெல்லாம் பெரிய பாக்கியம், சந்தோஷம், ஆனந்தம் அவ்வளவு இருக்குது. கொண்டாடுங்க, வாழ்க்கை கொண்டாடுறதுக்காகத்தான் வாழ்க்கை. அப்போ அந்த நான் செத்து போகணும், எனக்கு தெரியலை, என்னால் முடியலை, நான் உன்னை பூரணமாக நம்புறேன்னு நம்பணும். அது வந்தாச்சுன்னா பெண்ணை வந்து நலியும் போது அங்கேதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன், அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன். நான் முன்னாடியே சொல்லி வைக்கிறேன், நீ ஞாபகம் வச்சுக்கோ. ஸ்திதே மனசி சுஸ்வஸ்தே ஷரீரே சதியோ நரக தாத்து சாமியே ஸ்திதே ஸ்மர்த்தா விஸ்வரூபம் ச மாமஜம் ததகத்தம் பிரியமானம் து காஷ்ட பாஷாண சந்நிபம் அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாம் கதி. நீ உடம்பு நன்னா இருக்கும் பொழுது, கை கால்கள் பலமாக இருக்கும் பொழுது, மனசு இந்திரியங்கள் புத்தி எல்லாம் தெளிவாக இருக்கும் பொழுது, உலகத்திற்கு காரணமாகிய என்னை, பிறப்பே இல்லாத என்னை நினைத்து வைத்து விடு. உன்னுடைய கடைசி காலத்தில் உன்னை நான் நினைக்கிறேன், என்னுடைய மேலான கதிக்கு அழைத்து செல்கிறேன்னு கேரண்டி கொடுக்குறேன். வராகமூர்த்தி கொடுத்த கேரண்டி. நீ உனக்கு தோணும் போதெல்லாம் நினச்சி வச்சிரு. உனக்கு என்ன நினைக்க முடியாத சமயத்திலெல்லாம் நான் உன்னை நினைக்கிறேன். பொறையேறும் பொழுது சாமி நினைக்கிறாருன்னு சொல்லுவோம். நம்மளை நினைக்காத ஆசாமிகள் எல்லாம் சொல்லுவோம். நீங்கள் வேணால் ஃபோன் பண்ணி கேளுங்களேன், பொறையேறுத்து நினச்சாங்க. நீங்கள் கேட்குறதுனால வேறு வழி இல்லாமல் ஆமான்னு சொல்லுவாங்களே ஒழிய, சத்தியமாக நம்மளெல்லாம் நினைக்க முடியுமா? நம்மளெல்லாம் நினச்சா சோறு கிடைக்குமா? யோசனை பண்ணி பாருங்க. சுவாமி நினச்சாலாவது சோறு மோட்சம் எல்லாம் கிடைக்கும். யாருக்கும் யாரையும் நினைக்கிறதுக்கெல்லாம் சமயம் கிடையாது. ஏதோ ஓட்டம் ஓடிண்டே இருக்கும். தெய்வம் நம்மளை மறக்கிறதே கிடையாது. உந்தன்னோடு உறவேல் நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாது, அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னை சிறுபேர் அழைத்தனவும் சீறி அருளாதே இறைவா நீ தாராய் பறையேலோர் அம்பாவா. அப்போ இந்த தெய்வம் நம்மளை நினச்சின்னு இருக்கு. அதனால் நான் பகவானுடைய குழந்தை, உன்னிடத்தில் நான் ஒப்படைச்சுட்டேன். எய்ப்பெண்ணை வந்து நலியும் போது அங்கேதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன். இந்த சரணாகதி ரொம்ப கஷ்டமெல்லாம் கிடையாது, அதுக்கு ஒரு பெரிய விஷயம்லாம் இல்லை. சுவாமியை பூரணமாக நம்பணும். என்னால் முடியலைன்னு நான் அசக்தன்னு ஒத்துக்கணும், இவ்வளோதான். எனக்கு தெரியலை, எனக்கு முடியலை, எனக்கு வக்கு இல்லை. உன்னால் முடியும், உனக்கு வக்கு இருக்குது, உனக்கு கருணை இருக்குது, என்னை காப்பாற்றுவாய், நான் உன்னை நம்புகிறேன். அன்கண்டிஷனல் ஃபெய்த், பரிபூரண நம்பிக்கை, ஒரு எள்ளளவு கூட குறையாத நம்பிக்கை. அப்படி ஒரு நம்பிக்கை இருக்கணும். ஒரு கணவனும் மனைவியுமா கல்யாணமான புதுமண தம்பதிகள் அப்படி ஒரு நதியில் ஓடத்தில் அப்படி போயின்னு இருக்காரு. அப்போ இந்த கணவன் மனைவி 2 பேரும் பேசிட்டு இருக்கார்கள். அப்போ மனைவி கணவனை பார்த்து கேட்குறேன், என்னமோ நீங்கள் ரொம்ப கடவுளை நம்புறவர்கள்லாம் சொல்கிறார்களே. சொல்கிறான், ஆமாம், கடவுள் இல்லைன்னா உலகத்தை என்னமா இருக்கும். நான் சொல்கிறேன், எனக்கு என்னமோ அது பெரிய நம்பிக்கையெல்லாம் கிடையாது அப்படின்னு. அப்போ உடனே அந்த கணவன் என்ன பண்ணுறான், டக்குன்னு ஒரு கத்தியை எடுத்து அவன் கழுத்தில் அப்படி வைக்கிறான். அவள் சிரிச்சுட்டே தட்டுறா கத்தியை. என்ன இது, என்னம்மா உன் கழுத்தில் கத்தி வைக்கிறேன், பயப்படாமல் இருக்கிய, எனக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது. அப்போ அவன் கணவன் சிரிச்சுட்டே சொன்னான், கல்யாணமாக இப்போ தான் கொஞ்ச நாள் ஆயிருக்கு, இதுக்கே நீ என்னை நம்புறாய், என் மேலே கத்தியை வச்சா கூட ஒன்றும் பண்ண மாட்டேன்னு நம்பிக்கை இருக்கு உனக்கு.
என் கடவுள் என்னை எத்தனை வருஷமாக பிறக்க வச்சிருக்கார், எத்தனை வாட்டி காப்பாற்றிருக்கார், எத்தனை விதமாக வளர்த்துருக்கார், இன்னி வரைக்கும் காப்பாற்றிருக்கார், அந்த கடவுள் எனக்கு நம்பிக்கை இருக்காதா? உண்மை தானே. முன்ன பின்ன தெரியாத பல பேரை சாதாரணமாக நம்புகிறோம் இல்லையா? அதை காத்துட்டு மரம் ஆடுறது நீங்கள் பார்க்கல, நான் பார்த்துட்டு இருக்கேன் பின்னாடி இருக்க மரம். நம்பிக்கை தானே உட்காந்துருக்கீங்க. பயப்பட வேண்டாம். நீங்கள் யாரும் அதை பார்க்கல, நான் பார்க்கலாம் முடியாது. நீங்கள் ஜாலியாக எல்லாம் காத்துட்டு ஒரு மரம் வேறு அவ்வளோ நம்பிக்கையில் உட்காந்து இடர்ந்து தவிர்த்த பெருமாள் மேல இருக்க நம்பிக்கையில உட்காந்து. இந்த மண்டபம் கொஞ்ச நேரம் முன்னாடி இந்த ஊருக்காரர்கிட்ட பேசிட்டு இந்த மண்டபம் என்ன ஸ்திதியில் இருந்ததுன்னு அவர் சொன்னார். இப்படி இருந்தது, இப்படி இருந்தது எல்லாம் சொன்னார். நான் அதை நினச்சி நாங்கள் உட்காந்துட்டு இருக்கேன். இப்போ ஜம்முன்னு இருக்கு, நல்லா ஜம்முன்னு இருக்கு. அப்போ இதை நம்புகிறேன் இல்லையா? என்னால் இதை நம்ப முடியும், ஒரு மரத்தை நம்ப முடியும், முன்ன பின்ன தெரியாத மனிதர்களை நம்ப முடியும்னா அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன், சர்வலோக ரக்ஷகன், சர்வலோக சரண்யன் ஆண்டாளெல்லாம் தனக்குள்ளே வச்சுருக்கிற சுவாமியை நம்புறதா ஒரு கஷ்டம். கையில் காசே இல்லாத பெரியாழ்வார் பொண்ணுக்கு ஊரே கொண்டாடும்படியாக ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து ஸ்ரீரங்கம் வரைக்கும் பந்தல அமைச்சு ஒரு கோலாகலமான ஒரு கல்யாணம் பண்ணி வச்ச ரங்கராஜனுக்கு என்ன காப்பாற்றுறது ஒரு கஷ்டம். அந்த பெரியாழ்வார்கிட்ட ஒரு பைசா கிடையாது, பஜனை பண்ணிட்டு தான் போனார். அங்கே போய் சீதனமாக கொடுத்தது பாசுரத்தை தான் சீதனமாக கொடுத்தார். ஆண்டாள் கட்டின்ற புடவையிலிருந்து கழுத்தில் போட்டிருந்த நகையிலிருந்து அவர் சாயக்கொண்டையிலிருந்து அவர் கழுத்தில் போட்ட மாலை வரைக்கும் ரங்கன் கொடுத்து அனுப்பிச்சது. ஆனால் அத்தனையும் பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே இன்னி வரைக்கும். ஆனால் பெரியாழ்வார் பக்தி, ஆண்டாளுடைய நம்பிக்கை, ரங்கராஜன் சகல ஏற்பாடுகளும் பண்ணிட்டார். ஒரு மகள் தன்னை உடையே உலகம் நிறைத்த புகழார், திருமகள் போலே வளர்த்திட்டேன் செங்கன்மால் நான் கொண்டு போனான். என்ன பாசுரம், என்ன ஒரு விசேஷம். கையில் பைசாவே இல்லாத ஆழ்வார். சரியா நம்ம பாஷை சொன்னால் உண்டை கட்டி பிராமணன் இந்த அரும் ஏழாம் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு உண்டை கட்டி போடுவா, ஒரு பட்டை சோறு கொடுப்பா, அவ்வளோதான். நந்தவன கைங்கரியம். வடபத்திர சாய்க்கு நித்தியம் மாலை கட்டி போட்டதுக்கு ஒரு பட்டை சோறு கிடைக்கும், அவ்வளோதான். ஆனால் பாசுரம் மாணிக்கம் கட்டி வைரம் எடை கட்டி ஆணி பொன்னால் செய்த வண்ண சிறு தொட்டில். எந்த கோடீஸ்வரனும் இன்னி வரைக்கும் இந்த தொட்டில் போட்டதே கிடையாது. திருமங்கை அவ்வளோ கொள்ளையடிச்சார், அவர் கூட போடலை. அடிக்காத கொள்ள ஒன்றும் பாக்கி கிடையாது திருமங்கை மன்னன். அவருக்கு கூட தோணலையே. மாணிக்கம் கட்டி வைரம் இடைகட்டி ஆணி பொன்னால் செய்த வண்ண சிறுதொட்டில். பிரம்மதேவனே கொடுத்ததில்லை எனக்கு தெரிஞ்சு. பேணி உனக்கு பிரமன் விடுதந்தான் மாணிக்குரானே தாளேலோ வையமளந்தானே தாளேலோ. அந்த மனசு எவ்வளவு ரிச்சாக இருந்தது பார்த்தாளா. அவர் நிஜமாக கட்டி போடலாம், ஆனால் மனசுக்குள்ள அத்தனை ஆசை. அதுக்கு என்னடா அண்ணா, எனக்கு ஒன்றும் தெரியாதுப்பா, ரங்கான்னு விட்டுட்டா ரங்கநாதன் தேடி வந்து கல்யாணம் பண்ணிட்டான். தேடி வந்து கல்யாணம் பண்ணுறது கூட பெரிய விஷயம் இல்லை. ஆண்டாள் சொப்பனத்தில் சரியா ஆண்டாள் கல்யாணம் நடந்தது ஸ்ரீவில்லிபுத்தூரில் தான். ஏன்னு கேட்டால் சொப்பனத்தில் அவள் ஸ்ரீவில்லிபுத்தூரில் தான் ரங்கமன்னாரோட கல்யாணத்தை பார்த்தான். அதனால் ஒரிஜினலாக ஆண்டாள் கல்யாணம் நடந்தது ஸ்ரீவில்லிபுத்தூர் தான், சந்தேகமே வேண்டாம். அவன் மறுவீடு போனது தான் ஸ்ரீரங்கம். கல்யாணம் நடந்தது ஸ்ரீவில்லிபுத்தூரில் தான். எப்பவுமே பொண்ணு வீட்டு பக்கம் தானே கல்யாணம் நடக்கும். பொண்ணு வீட்டுக்கு எங்கே சௌகரியமோ அவங்க எந்த ஊரோ அங்கே தான் கல்யாணம் நடக்கும். வாரணம் ஆயிரம் சூழவலம் செய்து நாரண நம்பி நடக்கின்றானிது பூரண பொற்குடம் வைத்து புறமெங்கும் தோரணம் நாட்ட கணாக்கண்டேன் தோழினா. இது எல்லாம் நடந்தது ஸ்ரீவில்லிபுத்தூரில் தான். மறு வீட்டுக்கு தான் அவள் ஸ்ரீரங்கம் போனான். மறு வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டா ரங்கராஜனை வீட்டோட மாப்பிள்ளையாக தங்க வச்சுட்டாள், வெக்கமே இல்லாமல். நம்ம ஊரெலாம் சொன்னால் வீட்டோட மாப்பிள்ளை ஆகிட்டான், ஊரோட மாப்பிள்ளையாக ஒருத்தர் பர்மனெண்ட்டாக செட்டில் ஆகியாச்சு. இந்த வடபத்திர சாயி பக்கத்துலேயே இருக்காரு. எவ்வளோ கஷ்டமாக இருக்குது வடபத்திர சாயி. திருப்பாவை பாசுரம் எல்லாம் அவருக்கு, பாடின ஆண்டாள் மட்டும் ரங்கராஜனுக்கு. வேற எங்கேயாவது போய் கொடுத்து நடத்தப்படாத. ஆண்டவே மதுரையில்
தப்பா எடுத்துக்க மாட்டோம். பக்கத்துலேயே கொடுத்து நடத்தணுமா? அந்த வழியெல்லாம் வடபத்திர சாமி தனியாக கேட்டால்தான் தெரியும் எவ்வளோ வழி அது. ஆனாலும் இந்த பெரியாழ்வார் பக்தி, ஆண்டாளுடைய சரணாகதி, ரங்கராஜன் ஜோரா. என்னடானா உறையூருக்கு கூட ஒரு நாள் தான் போயிட்டு வந்தார். அதுக்கே இன்னி வரைக்கும் மட்டையடி உற்சவம். அதனால அவர் பார்த்தா ஸ்ரீவில்லிபுத்தூர் கூட ரொம்ப பெரிய உற்சவமாக இருக்கும். அதனால் அங்கேயே இருந்தோம், இங்கேயே இருந்துட்டார். நம்பெருமாள் ஸ்ரீவில்லிபுத்தூர்லேயே செட்டில் ஆகிட்டார். அப்படின்னா இந்த சரணாகதி பண்ணியாச்சுன்னா பெருமாளை நம்ம இருக்கிற இடத்துல இருத்தி கொண்டு வந்து இருக்க வச்சுடம். சரணாகதியினுடைய பலம் அதுதான். அவ்வளோ விசேஷம் சரணாகதி. எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு அவன் காலில் விழுந்தாச்சுன்னா எல்லா பொறுப்பையும் அவன் எடுத்துக்கிறான். சக்ருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி ச யாச்சதே அபயம் சர்வபூதேபியோ ததாமி ஏதத் விரதம் மம. திருப்புல்லானி ராமன் அவ்வளோ பெரிய இடம், கூப்பிட்ற தூரம் தான் திருப்புல்லானியில். திருப்புல்லானியில் விபீஷணன் அவ்வளோ எல்லாத்தையும் விட்டுட்டான். பெண்டு பிள்ளைகள், வீடு வாசல், ராஜ்யம் ஒன்றும் கிடையாது. நிர்கதியாக வந்து சரணாகதி பண்ணோம். எனக்கிட்ட ஒன்றும் இல்லை, ராமா நின் சரணே கதின்னு வந்திருக்கேன்னு வந்துட்டான். அவ்வளோ துக்கம் இருக்கும். அதுவும் ராவணன் சொல்கிறான், உடன் பிறந்தே கொல்லும் வியாதிடா, நீ போய் தொலைன்னுட்டான். அவ்வளோ அசிங்கம். பெரிய சபையில் போனுட்டான். செல்லா காசு, நீ போய் தொலைன்னுட்டான். ஒன்றுமே இல்லை, கையை கூப்பிட்டு வந்தான். அது ஒன்று தான் அவங்ககிட்ட இருந்தது. சரணாகதி பண்ணுறதுக்கு பகவானை பார்க்கறது ஒன்றுமே வேண்டாம், கையை கூப்பினா போதும். அஞ்சலி பரமமுத்ரா, இதை விட வசதியான ஒரு முத்திரை இனி உலகத்தில் கிடையாது. பகவான் உகந்து போயிடுறானா, மனசு அப்படியே உருகிடுறதான். ஐயோ என் முன்னாடி கையை கூப்பிட்டானே, இவனை நான் காப்பாற்றணும்னு சுவாமி அப்படி தூரம் கங்கணம் கட்டிட்டு வந்துடுறான். சக்ருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி ச யாச்சதே அபயம் சர்வபூதேபியோ ததாமி ஏதத் விரதம் மம. ஒரு முறை நான் உன்னை சேர்ந்தவன் அவன்கிட்ட சொல்லியாச்சுன்னா அதுக்கப்புறம் சொல்ல வேண்டாம், அப்போ ரிமைண்ட் பண்ண வேண்டாம். காத்தால 5 மணிக்கு எழுப்பிடு. நம்ம குழந்தைகள் சொல்லல, அம்மாட்ட அம்மா நாளைக்கு 5 மணிக்கு எழுப்பிடு, 50,000 தடவை சொல்லும். 5 மணிக்கு எழுப்பிடு, இன்னும் 5 நிமிஷம் அதுதான் சொல்லும். கடைசியில் நீ லேட்டாக எழுப்பினேன்னு. சுவாமி அப்படி கிடையாது. சொல்லியாச்சுன்னா திரும்பி ஞாபகப்படுத்த வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு முறை நான் உன்னை சேர்ந்தவன் என்னிடத்துல சரணாகதி பண்ணியாச்சுன்னா அனைத்து பூதங்களிடமிருந்தும் அபயம் அளிக்கிறேன். என்னுடைய விரதம். எனக்கு எந்த பயமும் வேண்டாம், யார்கிட்டையும் பயம் வேண்டாம், எந்த விஷயத்துலையும் பயம் வேண்டாம். கடந்த கால பயம் வேண்டாம், நிகழ்கால பயம் வேண்டாம், எதிர்கால பயம் வேண்டாம். எல்லாம் நான் இடர் தவிர்த்திடுவேன். எம் இடர் தவிர்த்தான். நிஜமாவே எந்த கவலையும், எந்த பயமும், எந்த யோசனையும் ஒரு துளி வேண்டாம். திரௌபதி அவ்வளோ பெரிய மகாசபையில் கணவன்கள்லாம் இருக்கும் பொழுது கூட கோவிந்தா புண்டரீகாட்சா ரக்ஷமாம் சரணாகதம்னுட்டா. பெண் பிள்ளை சொல்கிறா இல்லையா, இரு கையும் விட்டேனோ திரௌபதியை போல. 2 கையை தூக்கியாச்சுன்னா போதும். என்கிட்ட ஒன்றும் இல்லைப்பா, என்னை காப்பாற்றிக்க என்னால் முடியாது, என்னை காப்பாற்றுறது வேறு யாரும் இல்லை, நீ மட்டும்தான் என்ன உள்ளபடி சரியாக காப்பாற்றுவான்னு 2 கையை தூக்கியாச்சு. கண்ணன் அப்படி வஸ்திரத்தை கொடுத்து மானத்தை காப்பாற்றினான். திரௌபதி கதறி கதறி அழலாம், எப்படி கண்ணா இப்படி காப்பாற்றினாய், நான் உனக்கு இதை தரேன்னு கூட சொல்லலையே, இதை தரேன்னு கூட சொல்லலையே, காப்பாத்துன்னு தானே கத்தினேன், அதுக்கு இப்படியா? ஆமாண்டி, என்னை பார்த்து காப்பாற்றுன்னு கத்தியாச்சுன்னா காப்பாற்ற வேண்டியது என் தர்மம், என் கடமை. காப்பாற்றணும்னா எனக்கு அசிங்கம் இல்லை, நான் தானே காப்பாற்றணும். என் உடைமை நீ, நீ என்னுடையவளாச்சே, நீ என்னுடைய குழந்தை, என்னுடைய தாசி. நான் எப்படி உன்னை காப்பாற்றாமல் இருப்பேன்? உன்னை காப்பாற்றியே ஆகணும். நானே எப்படி காப்பாற்று? நீ வேற கையை தூக்கி கோவிந்தா புண்டரீகாட்சா ரக்ஷமாம் சரணாகதம்னு 2 கையை விட்டுட்டியே. அது வரைக்கும் கூட ஓ உடம்பு ஓன் பத்திரம் நீ படுத்துட்டு அந்த வஸ்திரத்தை இறுக்கி பிடிச்சுண்டா. எந்த க்ஷணம் நீ அந்த வஸ்திரத்தை இனி ஓ உடம்புடா, நீ வேணா காப்பாத்திக்கோன்னு விட்டியோ அப்போ ஓடி வந்துட்டேன் அப்படின்னு நான் என்னால் முடியலை அப்படின்னு கையை தூக்கியாச்சுன்னா, எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி நான் என்றான், வந்து காப்பாத்திடுவான்.
இங்கிவனை யான் பெறவே என்ன தவம் செய்துவிட்டேன். ஒரு கவலையும் வேண்டாம். இப்படி காப்பாற்றி காப்பாற்றி தானே எவ்வளோ நாள் கொண்டு வந்திருக்கான். வாழ்க்கையில் எத்தனையோ தடவை போதும், இனிமேல் இந்த வாழ்க்கை வேண்டாம், மனசு நொந்து போய் வெறுத்து போய் உசுரை விட்டுடலான்னு எல்லாருக்கும் ஏதானும் ஒரு சந்தர்ப்பத்திலையா, நான் சொல்கிறேன் ஒரு சந்தர்ப்பம், அது 1000 சந்தர்ப்பம் உங்களுக்கே தெரியும். போனால் தேவலையே, இன்னும் எதுக்கு இருக்கணும், இத்தனையும் கேட்டுட்டு இத்தனையும் பார்த்துட்டு இருக்கணுமா அப்படின்னு இருன்னு வச்சுருக்கான். அதனால தான் ஸ்ரீவில்லிபுத்தூர், ஸ்ரீரங்கம், திருப்பதி எல்லா போயிட்டும் போயிட்டுலாம் இதெல்லாம் இருந்து பார்க்கணும் இல்லையா. ஆடிப்பூர உற்சவம் அனுபவிக்கணும், உசுரோடு இருக்கணும் இல்லையா. வைகுண்ட ஏகாதசி போய் ரங்கராஜனை பார்க்கணும்னா உசுரோடு இருந்தால் தானே நடக்கும். உசுரோடு இருந்தால் தானே யாத்திரை போக முடியும். பிருந்தாவனமோ அயோத்தியா உசுரோடு இருந்ததுனால தானே இப்போ அயோத்தியா ராமர் கோவில் நம்ம காலத்தில் கட்டினான்னு மார்தட்டி சொல்ல முடியும். உசுரோடு இல்லாதவர்கள்லாம் நாங்கள்லாம் ஆசைப்பட்டோம் அப்படின்னு போயாச்சு. நாமெல்லாம் எதிரும் பார்க்கல, அதோ ஆசைப்பட்டோமோ இல்லையோ பகவானுக்கு தான் வெளிச்சம். ஆனால் நம்ம காலகட்டத்தில் ராமர் கோவில் கட்டினோம். நிறைய பேர் யாராவது நம்மளை பார்த்து என்ன சாதிச்சேன்னா, எங்கள் காலத்தில் ராமர் கோவில் கட்டினாப்பா, அதுக்கு நான் ₹1 கொடுத்தேன், போதுமே. ராமர் கோவிலுக்கு ராமர் கோவில் கட்டுறதை நான் பார்த்தேன், ராம்லல்லா அபிஷேகத்தை நான் பார்த்தேன், ராம்லல்லா மூர்த்தியை நேரடியாக ராமனை பார்த்தோமோ இல்லையோ ராம்லல்லாவை நன்னா பார்த்துன்னு. இவ்வளோ பெரிய பாக்கியம். அப்போ உசுரோடு இருந்தால் தானே இந்த பாக்கியம். அப்போ இவ்வளோ நாள் யார் உசுரோடு நம்மளை காப்பாற்றினான்னா தெய்வம் தான் காப்பாற்றிட்டு இனியும் காப்பாற்றும். எனக்கு தெரியாது, உன்கிட்ட ஒப்படைச்சுட்டேன், நீ பார்த்து குழந்தையா இருக்கும். தெரியாது எந்த கொள்ளம் கொண்டான்ற ஊர் எத்தனை பேருக்கு தெரியும்? ராஜபாளையத்திற்கு எத்தனை பேருக்கு இந்த ஊருக்கு வழி தெரியும்? யாரோ ஒருத்தர் 2 பேர் சொல்கிறாங்க, கூகுள் மேப்பில் வருதான்னு கூட தெரியாது எனக்கு. ரேஞ்சே இல்லை, ஒரு ரேஞ்சில் இருக்கார் பெருமாள், அதனால் மொபைல் ரேஞ்சே வரது கிடையாது. இத்தனை பேர் வந்திருக்காள், இப்போ சுவாமி இழுத்துட்டு வந்திருக்காள். எங்கள் ஆழ்வான்னு ஒரு ஆச்சாரியனுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனையோ பேர் கேட்டிருக்கலாம். எத்தனை பேர் இங்கே வந்து சேவிச்சிருப்பாள்? ராஜபாளையத்திற்கு எத்தனை பேர் இந்த சன்னதிக்கு வந்து சேவிச்சிருப்பாள்? கை தூங்க பார்க்கலாம், மாட்டுவோம். எத்தனை பேர் மாட்டுறான்னு பார்ப்போம். பரவாயில்ல, ஓரளவுக்கு தப்பிச்சிட்டிங்க. அப்போ இங்கே இருக்குன்னு தெரிஞ்சு இவ்வளோ பெரிய ஒரு ஆச்சாரியன் இங்கே வாழ்ந்திருக்கா, ஸ்ரீபாஷ்யம் காலக்ஷேபம் பண்ணியிருக்கார் அப்படின்னா உசுரோடு இருக்கிறதுனால தானே இதெல்லாம் வந்து சேவிக்க முடியும். அப்போ தெய்வம் நமக்கு நல்லது தானே பண்ணியிருக்கு. சனாதன தர்மத்தில் ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்கு, பாரத பூமியில் ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்கு, கலியுகத்தில் ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்கு, பகவத் விஷயம் அனுபவிக்கிற பாக்கியத்தை கொடுத்துருக்கு. ஆச்சு ஆண்டாள் உற்சவம், ஜோர 5 கண்ட சேவை எல்லாம் இருக்குது. எவ்வளோ பெரிய பாக்கியம் இதெல்லாம். அப்போ வாழ்க்கை நல்ல ரீதியில் தான் போயின்னு இருக்கு. என்னெல்லாம் நடந்ததோ நன்மைக்கு, என்னெல்லாம் நடக்கிறதோ நன்மைக்கு, என்னெல்லாம் நடக்க போகிறதோ அதுவும் நன்மைக்கு. இதில் உங்களுக்கு வந்து அவமானம், நஷ்டம், வியாதி, விபத்து என்னெல்லாம் எல்லாம் நல்லதுக்கு தான். எதுவுமே கெடுதலே கிடையாது. நீங்கள் அடைஞ்ச நஷ்டமும் நன்மைக்கு தான், நீங்கள் பட்ட அவமானங்களும் நன்மைக்கு தான், எல்லாமே நன்மைக்கு தான். நம்மளை பக்குவப்படுத்தி பல விஷயங்களை நமக்கு புரிய வச்சு பகவான் அவ்வளவு ஆனந்தத்தை கொடுத்து நம்மளை அப்படியே பாதுகாத்து ரட்சித்து அப்படியே அழிச்சுட்டு போகிறோம். அர்ஜுனனுக்கு அவ்வளோ ஒரு குழப்பம் வந்துடுறது. யுத்தம் பண்ணலாமா வேண்டாமான்னு கார்பண்யதோஷ உபகத ஸ்வபாவக பிச்சாமி த்வாம் தர்ம சம்மூடசேதாக யஸ்யே யஸ்யாத் நிச்சிதம் ப்ரூஹி தன்மே சிஷ்யஸ்தே அகம் ஷாதி மாம் த்வாம் பிரபன்னம். கிருஷ்ணா, எனக்கு எது தர்மம் எது அதர்மம்னு தெரியலை, எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியலை, சண்டை போடலாமா வேண்டாமான்னு புரியலை. நீ எனக்கு வழிகாட்டு, என்ன நான் உன்னுடைய சிஷ்யன், உன்னிடத்துல சரணாகதி பண்ணிட்டேன்னு காலில் விழறான். அப்படி குழப்பத்தில் விழுந்ததுக்கு தான் பகவத்கீதை கிடச்சிது. அவன் குழம்பவே இல்லைன்னா அப்படி கீதை கிடைக்கும். இப்போ குழப்பமும் நல்லதுக்கு தான், பயமும் நல்லது. அபயம் பகவான் ராமன் சொல்ல, அபயம் கவலைப்படாதேன்றான். பகவான் நரசிம்மர் பிரகல்லாதன் தலைமையில் கை வச்சு அபயம் அப்படின்ற. அப்போ தெய்வம் நல்லது பண்ணின்னு இருக்கு, கூட இருந்து வழிகாட்டின்னு இருக்கு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் பார்த்து 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 நடத்தின்னு. எத்தனை கோவில்கள், எத்தனை வைபவங்கள், எத்தனை ஆச்சரியங்கள். 1 2 இப்போ சுவாமி ராமானுஜருக்கு கிருமி கண்ட சோழனால பெரிய உபதிரவம் ஸ்ரீரங்கத்தில். ஆனால் அதனால தான் அவர் ஸ்ரீரங்கத்தை விட்டு கிளம்பினார். அதனால தான் மேல்கோட்டை, திருநாராயணபுரம், சம்பத்குமாரன், செல்வப்பிள்ளைலாம் நமக்கு கிடச்சான்.
இல்லாட்டி சம்பத்குமார்லாம் எங்கேயோ இருந்து அவன் ஈராக் பக்கம் போயிருப்பான். ஏதோ ராமானுஜர் இருந்தாரோ சம்பத்குமாரனை மீட்டு கொண்டு வந்தார். ஒரு பீவி நாச்சியாரையும் கூட கூட்டுண்டு வந்துட்டார். இல்லைன்னா சம்பத்குமாரன் செல்வப்பிள்ளை செல்லப்பிள்ளை வைரமுடி உற்சவம்லாம் கிடையவே கிடையாது. அதுக்கு என்னடா நான் ராமானுஜரே ஸ்ரீரங்கத்தை விட்டு கிளம்பும். எவ்வளோ கஷ்டம் ராமானுஜருக்கு ஸ்ரீரங்கத்தை விட்டு கிளம்புறது, எவ்வளோ பெரிய கஷ்டம். ஆனால் ராமானுஜர் ஏற்றுக்கிறார். என் ரங்கன் என்ன பண்ணாலும் நல்லதுக்கு தான். ஏற்றுக்கோங்க. என்ன வர்றதோ வாழ்க்கையில் அப்படியே ஏற்றுக்கோங்க. என்ன வர்றதோ ஏற்றுக்கோங்க. இது சரி, இது தப்பு, இது ஏன் நடந்தது, சரி நடக்கிறது. யாரோ நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டார்கள், ஏமாந்துட்டோம். யாரோ ஒருத்தர் வந்து நம்மளை அசிங்கப்படுத்திட்டா, அவர்களுடைய சுயரூபத்தை தெய்வம் காட்டி கொடுக்குது இல்லையா? இது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். இல்லாட்டி எத்தனை வருஷம் அவர்களோட போராடின்னு இருப்போம். இப்போ தெய்வம் பார்த்து பார்த்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நமக்கு ஒரு பாடத்தை சொல்லி கொடுத்து நம்மளை காப்பாற்றிகிட்டே இருக்கு. துயரறு சுடரடி காப்பாற்றிகிட்டே இருக்கு. கைவிடுறதே தெரியாது. பகவான் கைவிடுறதுனா என்ன தெரியாது, கை கொடுத்து காப்பாற்ற தான் அவனுக்கு தெரியுமே ஒழிய கைவிடவே தெரியாது. அதனால் அவனிடத்தில் ஒப்படைச்சிடுங்க போதும். அவன் காப்பாற்றுவான், காப்பாற்றியே தீருவான். பந்து மகந்தின்னு ஒருத்தர், புரி ஜெகநாதனுடைய பக்தர். இப்போதான் ஜெகநாத உற்சவம் முடிஞ்சது. ஜெகநாதனுடைய பரமபக்தர் இந்த பந்து மொஹந்தின்னு பேர். மொஹந்தின்னு சொல்லுவோம். அவர் ஏதோ ஒரு கிராமத்தில் இருந்தார். அவர் கிராமத்தில் ரொம்ப பஞ்சம், ஒன்றும் தெரியல. அதுக்கு மேலே பஞ்சம் பிழைக்க முடியாது அந்த ஊரில். அப்போ அவர் மனைவி கேட்குறா, உங்கள் சொந்தக்காரங்க யாராவது வெளியூரில் இருக்காங்களா, அங்கே போயிடலாமா? அவர் போயிடலாமே. எங்கே அப்படின்னா சொன்னார், புரி க்ஷேத்திரத்தில். புரி க்ஷேத்திரத்துக்கு போனால் சாப்பாடுக்கு பிரச்சனை கிடையாது. இன்னி வரைக்கும் ஜெகநாதன் டெய்லி 56 ஐட்டம் சாப்பிடுவோம். சப்பன் போகுன்னு பேர். உலகத்திலேயே ஒரு கோவிலோட அந்த விற்கிற இடம் அவ்வளோ பெருசாக இருக்கும்னா புரி ஜெகநாதன் கோவில். டெய்லி 1,00,000 பேருக்கு பிரசாதம் பண்ணுவாள். 1,00,000 பேருக்கு ஃப்ரெஷ்ஷாக ஜம்முன்னு. அதுக்காகவே புரி போய் பார்க்கணும். அத்தனை ஸ்வீட்டு. அந்த ஒரிசாக்காரங்கன்னா டயபெட்டிஸ் வராது போல இருக்குது, நல்லா சாப்பிடுவாங்க. நான் எப்பயும் நினச்சிப்பேன், இந்த ஒரிசாக்காரங்க, குஜராத்திக்காரங்க, பெங்காலிக்காரங்க அவங்கள காத்தால பல்ல தேய்ச்சணும் முதல்ல ஒரு ஸ்வீட்டை போட்டுட்டு தான் மறுவேலையே ஓடும். அப்படி ஸ்வீட் சாப்பிடுவான். சும்மாலாம் ஏதோ கொஞ்சோண்டுலாம் கிடையாது, நல்லா அள்ளி தான் சாப்பிடுவோம். இந்த ரசகுல்லாலாம் அப்படி பிழிஞ்சோம்னா அப்படி சீரை அப்படி கொட்டும். அந்த ரசகுல்லாலாம் சாப்பிடும். சுவாமியை வெரைட்டியாக பல ஊர்களில் இருந்து பல விதமாக பிரசாதம் கொடுக்குறது. எல்லாத்தையும் போய் சாப்பிடணும். ஆயுசு இருக்கும் பொழுது அது உடம்பு நன்னா வச்சுக்கணும். எப்போ பார்த்தாலும் வீட்டில் கோச்சிட்டு புலம்பிட்டு அழுதுட்டு இருக்கக்கூடாது, சிரிச்சுட்டே இருக்கணும். அப்படியே சண்டை வந்தால் நான் புரிக்கு போகிறேன், ஒரு வாரம் கிளம்பி போயிடணும், வரணும். ஒரு 2 வாரம் 3 வாரம் சும்மா இருக்கணும். திருப்பி அடுத்த சண்டை நான் பிருந்தாவனம் போகிறேன்னு போயிடணும். திருப்பி வரணும் ஒரு 4-5. அவங்களே கொஞ்சம் அமைதி ஆகிடுவாங்க. அப்புறம் நம்மளா ஒரு சண்டையை இழுக்கணும். துவாரகா போகிறேன்னு போயிடணும். அதெல்லாம் டெக்னிக்காக சொல்லித்தர முடியாது. அது மைக்கு போட்டு மேடையில் போட்டுலாம் சொல்லிட்டு இருக்கிறேன். சண்டையெல்லாம் யூஸ் பண்ணிக்கணும். அவங்க ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்க இல்லை, நமக்கு ஒரு ரிலீஃப் வேணும். ஒரு வாரம் சமையல் வேண்டாம். அதெல்லாம் அவ்வளோ பெரிய ரிலீஃப் ஸ்திரீகளுக்கு. யாரோ சமைச்சு போட அவ்வளோ ஆனந்தம் வரும். அப்பாடான் எங்கேயாவது யாத்திரையை கிளம்பிடணும். மினிமம் 5 நாள் 1 வாரம் சண்டையே போடலாம். சண்டை போட்டு கிளம்பிடணும். ஆகும்போது இந்த 1 மாதம் ஆச்சு, என்ன இன்னும் சண்டை போடலையே, ஊருக்கு போல அவங்க கேட்கணும். டிக்கெட்டை புக் பண்ணுன்னு சொல்லிடணும். ஒரு பக்கம் அஹோபிலம் போயிடணும். நீங்கள் எதாவது சண்டை போட்டு எங்கிட்ட ஃபோன் பண்ணுவேன், நான் எந்த ஊர் போகலாம் நான் சொல்கிறேன். அவ்வளவு யாத்ரா ஸ்தலங்கள் இருக்கு. இதை காரணமாக கொண்டு பல கோவில்கள் போயிடலாம். எவ்வளோ பெரிய பாக்கியம். விதுரர் தான் பண்ணுறார். துரியோதனோட சண்டை போட்டார். பாரத தேசம் முழுக்க யாத்திரை போனார்னு இருக்கு. சண்டை போட்டு இனி உங்களோட பேச மாட்டோம், முகத்தை இப்படி திரும்பிட்டு அதே காஃபியை கொடுத்துட்டு அதே சாப்பாடை சமைச்சு போட்டு, இதெல்லாம் ஒரு சண்டையா? வெக்கமா இல்லை. சண்டை போட்டால் கிளம்பி யாத்திரை போன மாதிரி சண்டை போடும். இல்லாட்டி நீங்களும் வாங்க, உங்களுக்கு தான் மனசே சரியில்லை, புத்தியே சரியில்லை, வாரும் நீங்கள் இல்லை, பெட்டி தூக்குறதுக்கு ஆள் வேணும் இல்லை, வாரும். அவ்வளோதான். வெளியூர் போனால் வெளியூரில் போய் சண்டை போடாலும் பரவாயில்ல, யாத்திரை தானே பரவாயில்ல. என்ன கத்தினாலும் வாங்கிக்கலாம், என்ன திட்டினாலும் திட்டட்டும், என்ன வேணால் பண்ணிட்டு போட. சாமியை பார்த்தாச்சு. சண்டை போட்டு அயோத்தியா ராமரை பார்த்துட்டு வந்துடணும். அவ்வளோதான். என்ன இப்போ சண்டை போட்டு நான் என் அம்மா வீட்டுக்கு போனேன். எத்தனை நாள் தான் அம்மா வீட்டுக்கே போயிட்டு இருக்கு. அம்மாவே டயர்டாகிடுச்சு. அதாவது
போன ஜென்ரேஷனில் அம்மா வீட்டுக்கு போனால் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த ஜென்ரேஷனில் அம்மாவுக்கு எக்ஸ்ட்ரா வேலை கொடுக்கும். அம்மாவே டென்ஷன் ஆகும், ஐயோ நீ வராத, இது வந்தால் இன்னும் வேலை ஜாஸ்தி, இது வராமல் லீவுக்கு கூட வரா, நான் எங்கேயா லீவுக்கு போகிறேன். அப்படிதான் இருக்கு உண்மை. பகவான் அனுபவிக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் கிடைக்கிறத உபயோகப்படுத்திக்கோங்க. கல்யாணத்தை எங்கேயா வெளியூர் போகிறோம், பக்கத்தில் என்ன கோவில் அது சேர்த்து 2-3 நாள் சேர்த்து போயிடும். அங்கேயுமே உட்காந்துட்டு முட்டி வலி எப்படி இருக்குது, முழங்கால் வலி எப்படி இருக்குது, பல்லு கட்டின்ட்டியா, இதெல்லாம் கேட்குற கேள்வியா? இருக்கிற பல்லு தான் போயாச்சு, அதை கட்டினா என்ன, கட்டிக்கலனா என்ன, அது உங்களுக்கு ஒரு பெரிய கவலை. என்னதுக்கு இதெல்லாம்? பக்கத்தில் என்ன கோவிலோ போனோமா, ஒரு 4 நாள் அக்கம் பக்கத்தை சுற்றினோமா, எப்படி மண்டபத்தில் 3 வேளை சோறு இருக்கும், தங்கிறதுக்கு ஒரு இடத்த பார்த்துருக்கோம், 3 வேளை சாப்பாடுக்கு, மற்ற சமயத்தில் கோவில் போயிட்டு வந்து வாழ்க்கையை ரசிக்கணும், வாழ்க்கையை அனுபவிக்கணும். தெய்வங்கள் அவ்வளோ அழகாக லீலை பண்ணுறது. இல்லாட்டி எப்போ தான் கிளம்புறதா உத்தேசம். எனக்கு ரொம்ப ஆசை, பிருந்தாவனம் போகணுன்னு ஆசை, அயோத்தியா போகணுன்னு ஆசை, ஆசை ஆசை ஆசைன்னு சொல்லிகிட்டே இருக்கிறது. ஒன்றும் கிளம்புற மாதிரியே தெரிய மாட்டேங்குது. கிளம்பணும், கிளம்பி போய் பாத்திரம் வேண்டாம். பந்து மொஹந்தி பஞ்சம் வந்தாச்சு, ஊரில் ஒன்றும் இல்லை. அவர் சொன்னார், புரியல, என்னோட தோஸ்து இருக்கான். சரி, அவர் சொன்ன எவ்வளோ நாள் நீங்கள் சொல்லலையே, இப்போ தான் சந்தர்ப்பம் ஆச்சு, வா போகலாம். ரொம்ப தூரம் நடந்து பூரி ஜெகநாத க்ஷேத்திரத்துக்கு வந்தாச்சு. வரும்போது ராத்திரி ஆயாச்சு, அப்படியே தூங்கியாச்சு. வந்தாச்சு, மனைவி குழந்தைகள் வந்தாச்சு, ரொம்ப கலப்பு. அப்போ ரொம்ப பசிக்கிறது. அவர் சொன்னார், இப்போ ராத்திரி ஆயாச்சு, எல்லாரும் தூங்கியாச்சு, என் தோஸ்து தூங்கியிருக்கோம், நாம் ஒரு மண்டபத்தில் படுத்துக்கலாம்னு மண்டபத்தில், இந்த மாதிரி ஒரு மண்டபத்தில் குடும்பத்தோடு படுத்துருந்துச்சு. 5 நிமிஷம் மனைவி குழந்தைகள்லாம் தூங்கியாச்சு. தூக்கம் வரல, அழுகியா மனைவி குழந்தைகள்லாம். ஜெகநாதா சொன்ன தோஸ்து ஜெகநாதன், ஆப்தன், ஸ்நேகிதன். எப்படி சுதாமா கிருஷ்ணன் என் சகானார். நிஜமாவே ஆப்தன்னு சொல்லுவோம் இல்லையா? யாரு? எந்த ஊர் பெருமாள்? ஆப்தன். எந்த ஊர்? திருமோகூர். ஆப்தன் வழித்துணை பெருமாள். நிஜமாவே மார்க்கபந்து. இவ்வளோ பெரிய, இன்னும் அழகான வார்த்தைகள், வார்த்தைகளே ஒரு சந்தோஷம். ஆப்தன் நீதான், எனக்கு தெரியாதுப்பா, உன்னை நம்பி வந்தாச்சு, ஆனால் பசியில் படுத்துட்டு இருக்கா, எனக்கு அதை பார்த்து ரசிக்க முடியல. அப்போ கோவில் வாசலில் ஒருத்தர் வந்து கத்துறாரு, ஏ பந்து மொஹந்தே அப்படின்னு. அவள் ஒரு மாதிரி கத்துவா, அந்த ஒரிசாக்கார பந்து மொஹந்தே அப்படின்னு. அந்த வாயில் எப்பயும் வெத்தலை பாக்கு போட்ட மாதிரி தான் பேசுவாள். ஜோய் ஜெகநாத் அப்படின்வா. அந்த வாய் குழந்தைகள் மாதிரி இப்படி குவிந்தா வந்து, ஓ பந்து மொஹந்தாய் அப்படின்றா. இவர் இப்படியே பார்க்குறார். சரி, இந்த ஊர்லேயும் நம்மளை மாதிரி யாரோ பந்து மொஹந்தி இருக்கான் ஒருத்தன் கற்றுன்னு கத்துறார். ஏன்னா இவர் படுத்துட்டு இருக்கிறது ஜெகநாதன் கோவிலோட கிச்சன் பக்கத்தில் இருக்கக்கூடிய செவத்துக்கு பக்கத்தில். செவத்துக்கு அந்த பக்கம் கிச்சன், செவத்துக்கு இந்த பக்கம் அவர் படுத்துட்டு இருக்கார். பந்து மொஹந்தி கற்றுன்னு கத்துறார். அவர் கடைசியில் எழுந்து போய் போன, சுவாமி நீங்கள் யாரையோ பந்து மொஹந்தின்னு கூப்பிடுறீங்க, என் பேர் பந்து மொஹந்தி தான், உன்னதாயா அவ்வளோ நேரமாக கத்திட்டு இருக்கேன், வரமாட்டியா? இல்லை, நான் இப்போ தான் ஊருக்கு புதுசாவா, நீ ஊருக்கு புதுசாவா பழசாவா? இந்த ஊரில் ராத்திரி பட்னியோடலாம் படுக்கக்கூடாது. ஜெகநாதன் திட்டுறான். இந்த சாப்பாடுன்னு ஒரு பெரிய தட்டை கொடுத்துருக்காங்க. சாமி தட்டு எல்லாம் அப்புறம் வாங்கிக்கிறேன் வா அப்படின்னு காம்பவுண்டுக்கு அந்த பக்கத்தை கிச்சன் நேர் அப்படி போட்டார் தட்டோட. அவர் வாங்கிட்டார். உடனே மனைவி குழந்தைகள்லாம் தட்டு ஃபுல்லாக வச்சுருக்கா ஐட்டம் ஜெகநாதனோட. சும்மாவே அத்தனை ருச்சி உண்டு. பூரி ஜெகநாத பிரசாதம் மட்டும் எப்போ கிடைச்சாலும் உடனே சாப்பிடணும். நான் பல்ல தேய்ச்சிட்டு சாப்பிட்றேன், குளிச்சுட்டு சாப்பிட்றேன், சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்றேன். உசுறு அது வரைக்கும் இருக்குமான்னு கேரண்டி இல்லை. பிரசாதம், புரி ஜெகநாத பிரசாதம் மகா பிரசாதம்னு பேர். கையில் கிடச்ச அடுத்த நிமிஷம் வாயில் போட்டுரும். நீங்கள் குளிக்கவே இல்லைனாலும் சரி, பல்லே தேய்க்கலனாலும் சரி, அர்த்தராத்திரி தூக்கத்தில் இருந்தாலும் சரி, எந்த விதமான தீற்று இருந்தாலும் சரி, ஜெகநாத பிரசாதத்துக்கு நேரம் காலமே கிடையாது, உடனேயே ஸ்வீகரிக்கணும். அது ரூல். அது அவ்வளோ வசதி. ஜெகநாத பிரசாதம் மகா பிரசாதம்னு பேர். வாங்கியாச்சு, குழந்தைகள்லாம் எழுப்பியாச்சு. அவங்களாம் கேட்டால் என்ன ஆச்சு? இல்லை, தோஸ்து ஆள் அனுப்பியிருந்தான், எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. அப்போ தான் அவர் பார்க்குறார், தங்க தாம்பாளம் அது. சரி அப்படின்னு சொல்லி அலம்பி வச்சுட்டு தலை கீழே அந்த தட்டை வச்சுட்டு படுத்தாச்சு. அடுத்த நாள் காத்தால் ஓன்னு ஒரே இறைச்சல் கத்தல். ஒரு ஒன்றும் புரியல, பூரி ஏன் இப்படி கத்துறது?
கோவிலுக்குள்ளே இருந்த ஜெகநாதனுடைய தங்கத்தட்டு காணலை. ஊரெல்லாம் தேடினா கடைசியில் இவர் தலைமாட்டை வச்சு படுத்துட்டு இருக்காரு. அல்லறிட்டா வாழலாம். என்ன திமிர் இருந்தால் எப்படி நீ அவ்வளோ பெரிய காம்பவுண்டு ஏறி நான் குதிச்ச வருஷம் சத்தியமாக ஏறவே இல்லை. என்னை பார்த்தா ஏறுற மாதிரி இருக்கா. இந்த காம்பவுண்டில் மனுஷன் ஏற முடியுமா? இவர் எல்லாம் சொன்னார். யார் வந்தாரோ ஒருத்தர் குண்டா இருந்தார், என்னெல்லாமோ சொன்னார். அங்கே சமைக்கிறவ அத்தனை பேர் வந்தாச்சு, பூஜை பண்ணுறவ அத்தனை பேர் வந்தாச்சு. ஒத்த ஆள் கூட இவர் சொன்ன ஆள் இல்லை. இவர் சொன்ன லட்சணத்தில் ஒரு ஆளும் இல்லை. எல்லாரும் பொய்ய சொல்றியா, அதை சொல்றியா, எதை சொல்றியான்னு சொல்லி ராஜா கிட்ட சொல்லியாச்சு. ராஜா அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டுவிட்டார். என்ன திமிர் இருந்தால் ஜெகநாதன் தட்டை திருடுவான் அப்படின்னு ஆயாச்சு. அப்புறமா கோவிலில் பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு திருப்பி ஜெகநாதனுக்கு நிவேதனம் பண்ணுறான். இந்த ஜெகநாதனுக்கு முன்னாடி ஒரு பித்தளை கண்ணாடி வச்சுட்டு தான் நிவேதனம் பண்ணுவார்கள். ஆரம்புழா கண்ணாடி மாதிரி. ஆண்டாள் சொல்லுவா இல்லையா, என்ன சொல்லுவா? இந்த கண்ணாடி விஷயமா ஒன்று சொல்லுவார். தட்டொளியும் தந்துவுன் மணாளனை. அந்த மாதிரி தட்டொளி ஆரம்புழா கண்ணாடி இருக்கு இல்லையா, எக்ஸாக்டாக இன்றைக்கி தட்டொளின்னா அதுதான். ஆரம்புழா வந்து கண்ணாடியே கிடையாது. அந்த மெட்டல் அவ்வளோ பாலிஷ் பண்ணியிருப்பா, கண்ணாடி மாதிரி தெரியும். அந்த மாதிரி இன்றைக்கி ஜெகநாதன் முன்னாடி ஒரு பெரிய வட்டமாக ஒரு கண்ணாடி மாதிரி வைப்பார்கள். ஆரம்புழா கண்ணாடி மாதிரி, தட்டொளி எக்ஸாக்டாக வார்த்தை. அதில் ஜெகநாதனுடைய உருவம் பிரதிபிம்பமாக தெரியும். அது தெரிஞ்சாச்சுன்னா ஜெகநாதன் அதை ஸ்வீகரிக்கிறான்னு அர்த்தம். தெரியலைன்னா ஜெகநாதன் கோச்சினுட்டான்னு அர்த்தம். அன்றைக்குன்னு பார்த்து அந்த தட்டொளியில் ஜெகநாதனுடைய ரூபம் தெரியலை. எல்லோரும் பயந்து போயிட்டா. ஜெகநாதன், ஏன்னா ஜெகநாதன் சாப்பிடலாம் கோவம் வந்துடும், எல்லோரும் டென்ஷன் ஆகிடும். ஏன்னா 56 ஐட்டம் சாப்பிட்ற குழந்தை. அங்கே ஏகாதசி தேவியை அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கான் ஜெகநாதன். அந்த ஊரில் ஏகாதசி விரதம் கூட அவளுக்கு தெரியாது. நமக்கெல்லாம் நல்ல ஊர் அதுதான், டென்ஷனே வேண்டாம். ஏகாதசி அன்றைக்கி தைரியமாக போக ஒரே கோவில் ஜெகநாதன் கோவில். எப்போ கொடுத்தாலும் சாப்பிடுவோம், என்ன கொடுத்தாலும் சாப்பிடலாம். அப்படி ஒரு ஊர், நல்ல ஊர் அது. எல்லாருக்கும் ஒரு பானை வயிறு வேறு இருக்கும். ஜெகநாதன் சாப்பாடு போட்டு அவர் மதன்னு தான் இருப்பார். யாரும் வேகமே கிடையாது. நமக்கு வேகம்தான் வாழ்க்கை. அவர்களுக்கு வேகமே தெரியாது. தண்ணி வேணும், அந்த சொன்ன கூட பொறுங்க அப்படிலாம் வரும். நமக்கு அப்படியே இங்கே பிபி ஏறும். அவங்க அப்படியே ரிலாக்ஸ். அப்படி ஒரு நல்ல ஊர். அசரவே மாட்டார்கள். அப்படி ஒரு நிதானம். ஜெகநாதன் அவ்வளோ கூலாக வச்சுருக்கான் வாழ. அப்போ அத்தனை ஆச்சரியம். ஜெகநாதன் தெரியலை. உடனே எல்லாரும் பயந்தார்கள். உடனே எல்லோரும் படுத்து தூங்கிடுவான். அந்த ஊர் வழக்கம் அது. தூங்கினா ஜெகநாதன் சொப்பனத்தை வந்து காட்சி கொடுப்பான். எல்லோரும் கோவிலே அங்கங்கே படுத்துப்பான். அப்படி ஒரு ஊர் அது. கோவிலே படுத்து யாரும் திட்டலாம் மாட்டான். ஏன் படுத்தா, எப்படி படுத்தா எல்லாம் கேட்க மாட்டான். சொப்பனத்தை ஜெகநாதன், ஏன் தட்டு நான் யாருக்கு வேணால் கொடுப்பேன், நீங்கள் யாரா கேட்குறதுக்கு? ராஜா பதறினா, யாருக்கு கொடுத்தேன்? நீ யாரை அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சியோ அவனுக்கு தான் கொடுத்தேன். இதை முன்னாடியே சொல்ல வேண்டியதானே, நீ முன்னாடியே என்கிட்ட கேட்டிருக்கணும். ஜெகநாதன் தட்டு வெளில போச்சுன்னா ஊரெல்லாம் கேட்டிய, ஜெகநாதா தட்டு எப்படி அங்கே போச்சு? நான் தானே ஐ விட்னஸ். யாராவது திருடுறானாலும் ஐ விட்னஸ் சுவாமி தானே, கல் அழகர் தானே, சாதாரணப்பட்ட ஆசாமி கிடையாது. அப்போ நீ எங்கிட்ட கேட்டிருக்கணும். என்ன பண்ணணுன்றாய்? அவன் என்னை நம்பி வந்துட்டான். ஜெகநாதன் சொன்னான், என்னை நம்பி வந்துட்டான். நான் பார்த்துப்பேன், குடும்பத்தோட ஐஷன் வந்துட்டேன். நான் அவனை பார்த்துட்டே ஆகணும். அதனால் அவனுக்கு ஒரு வேலையை போட்டு கொடு. ஜெகன், என் கோவிலில் வேலையை கொடு. அவன் தங்கறதுக்கு வீடு வாசல் ஏற்பாடு பண்ணி கொடு. இனிமேல் அவன் அங்கே தான் இருப்பான்ட்டான். தன்னை நம்பி வந்தான்ற ஒரு காரணத்துக்காக ஒன்றுமே இல்லாமல் பிச்சைக்காரனா வந்தவனுக்கு வேலையும் கொடுத்து சாப்பாடையும் கொடுத்து தன்னோட தங்க வைக்கிறது ஒரு இடமும். இன்றைக்கும் ஜெகநாதன் கோவிலில் கிச்சனோட அந்த ரைட் சைடில் வெளியில் போனோம்னா பந்து மொஹந்தி ஆஷ்ரம்னே அந்த இடத்துக்கு பெயர். இன்றைக்கும் இருக்குது. சிங்கத்வாரம் தான் மெயின் வாசல். அதுலேருந்து கோவிலை பார்த்து லெஃப்ட் சைடில் போய் ரைட்டில் அப்படி திரும்பினோம்னா பார்த்தோம்னா அங்கே தான் இந்த பந்து மொஹந்தி ஆஷ்ரம் பக்கத்தில். அங்கே பார்த்தா இன்றைக்கும் அங்கே கிச்சன் தெரியும். அவனை நம்பியாச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன வேணாலும் பண்ணி நமக்கு வேண்டியதை நடத்தி கொடுப்பாங்க. அன்கண்டிஷனல் ஃபெய்த், பூரணமான நம்பிக்கை வைங்கோ. பூரணமான நம்பிக்கை, ஒரு துளி கவலை இல்லை. குழந்தைகள்லாம் தூங்குறது இல்லையா, அம்மா மடியில் அப்பா மடியில் எங்கேயா ட்ரெயினில் போகும்போதெல்லாம் பயப்படுதா, விட்டுட்டு போயிட்டாங்கன்னா அதுக்கு நன்னா தெரியும். விட்டுட்டுலாம் போகவே மாட்டாங்க. நம்மளே போனாலும் பிடிச்சிக்கிட்டு வந்துடுவாங்க. நன்னா தெரியும். ஆனால் மார்க்கெட்லலாம் விழுந்து பிறண்டு அழுது தலையில் அடிச்சு அவமானப்படுத்தாது, அசிங்கப்படுத்தி தொலையாது. நீ என்ன வேணால் சொல்லி அழிச்சுட்டு போக, திரும்பி அது மார்க்கெட்டில் போய் அதே வேலையை தான் எல்லா வாட்டியும் அடித்து இழுத்துட்டு ஒரு அப்போ கூட தெரியும், அம்மா என்னை விட்டுட்டு போக மாட்டா. என்ன ஒரு நம்பிக்கை! இந்த நம்பிக்கை தெய்வத்துக்கிட்ட இருந்தால்
அவன் துயரங்கள் அடுத்துட்டு தான் இருக்கான். நமக்கு நம்பிக்கை இருந்தால் மனசில் பாதிப்பு வராமல் வாழ்ந்துட்டு மனசில் பாதிப்பே வேண்டாம். அந்த பந்து முகந்திய ஜெகநாதன் அப்படி காப்பாத்துறதுக்காக தானே தெய்வம். அவ்வளோ வசதி. அந்த சரணாகதி எனக்கு தெரியாதுப்பா ஒன்றை நம்பது. நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். இன்னும் பையனுக்கு வேலை கிடைக்கல, இன்னும் கல்யாணம் ஆகலை, இன்னும் குழந்தை பிறக்கல. பேசுகிறத கொஞ்சம் அழகாக பேச கற்றுக்கணும். கல்யாணத்துக்கு பார்த்துருக்கோம், சீக்கிரம் நடந்துடும். பிள்ளை வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான்னு கிடச்சிடும். பொண்ணு கல்யாணம் ஆகாச்சு, எப்போ வேணால் குழந்தைய வந்துருப்பாங்க. இன்னும் ஆகலை ஆசீர்வாதத்தை தள்ளி தள்ளி போட்டுருந்துருப்போம். என்னத்துக்கு? நல்லா இருக்கேன், ஒரு குறை இல்லை, சௌக்கியமாக எல்லா கோவிலுக்கும் போயிட்டு எல்லா பூஜையும் பண்ணிட்டு எல்லா சரசனாமும் எல்லா விளக்கு பூஜை எல்லா இடம் பண்ணிட்டு ஒன்றும் இல்லை, ஒன்றும் சரியாகிற மாதிரி தெரியலை. இப்படியே போயிட்டுருக்குன்னா தெய்வமே டென்ஷன் ஆகிடும். இப்போ தான் என்கிட்ட சொன்ன எல்லாத்தையும் சரி பண்ணுன்னு. வெளியில் யாராவது பார்த்துட்டு ஒன்றும் சரியில்லை, எப்போ ஆக போகிறதுன்னு தெரியல. தெய்வம் பார்க்க இப்போ தானே என்கிட்ட சரியாயிடுன்னு சொன்னேன், சரி பண்ணுன்னு சொன்னான். வெளில போயிட்டு எப்போ சரியாகும் தெரியல. எது உண்மை? தெய்வத்தை பூரணமாக பிரகல்லாதன் மாதிரி நம்புவோம். கத்தி எடுத்து வெற்றேன்டா, அவன் நாராயணன் காப்பாற்றுறவன், தலை உருண்ட பிறகு அப்படின்றான். பிரகல்லாதன் சிரிக்கிறான், அப்பா தலை வெட்டி தலை கீழே விழுந்த பிறகு நாராயணன் காப்பாற்ற மாட்டான். என்னடா இவ்வளோ தூரம் பக்தி பண்ணுறிய? அப்பா நீ கத்தி எடுத்து என் கழுத்தில் பட்டு தலை கீழே விழுந்தா தானே, அப்படின்னா விடவே மாட்டான். நீ கத்தி எடுக்க முடியாது, எடுத்தாலும் வெட்ட முடியாது, வெட்ட வெட்டாலும் என் கழுத்தில் படாது. என் நாராயணன் கஷ்டப்படுத்தி காப்பாற்ற மாட்டான், கஷ்டமே இல்லாமல் நாராயணன் காப்பாற்றும். அவ்வளோதான். அதுக்கு மேலே யோசனை வேண்டாம். அதுக்கு மேலே வேற ஒரு யோசனையும் வேண்டவே வேண்டாம். நான் சுவாமிகிட்ட சொல்லியாச்சும் நடத்துவேன். எப்போ நடக்கிறது, எப்படி நடக்கிறது அவனுக்காக. இது இன்னும் நடக்கலையே, ஏன் நடக்கலை, எப்படி நடக்கலை யோசிக்கவே. இதை பண்ணாதான் நடத்தி கொடுப்பாரு, அதெல்லாம் கிடையாது. பிடிச்சது ஒழிய சுவாமிக்கு நம்மகிட்ட ஒரு எதிர்பார்ப்பு கிடையாது. புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததகம் பக்தி உபகிருதம் அஸ்னாமி பிரயதாத்மனக. ஒரு பூவோ பழமோ இலையோ ஒரே ஒரு சொட்டு தண்ணீரோ அன்போட ஆத்மார்த்தமாக கொடுத்தா அதை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு தான் சுவாமி சொல்கிறாரு. ஒழிய இதெல்லாம் கொடுத்தாதான் நான் அதை பண்ணுவேன்னு ஒரு இடத்துலையும் சொல்கிறதே கிடையாது. நான் இடுப்பில் கையை வச்சுட்டு பாண்டரங்கன் சம்முன்னு நிற்கிறேன். பிரக்ஷால பூஜை முடிஞ்சு பாண்டரங்கனுடைய ஆஷாட சமம் எல்லாம் முடிஞ்சு இப்போ தான் பாண்டரங்கன் ரிலாக்ஸாக எண்ணெயெல்லாம் தேய்ச்சி முடிச்சு அவாடா. ஒரு மாதம் ரொம்ப பிஸியாக இருந்தான் பிரக்ஷால பூஜைன்னு சொல்லிட்டு. இப்போ தான் பாண்டரங்கனுக்கு அவாடான்னு எல்லா வார்க்கையும் அவாவா ஊருக்கு போகிறாளாம். அந்த பாண்டுரங்கனை நம்பி அந்த வார்க்கரி ஜனங்கள் வராங்க. பெரிய படிப்பு படித்தவாள்லாம் கிடையாது, நிறைய பூஜை முறைகள் தெரிஞ்சவர்கள்லாம் கிடையாது. எல்லாம் சாதாரண உழைக்கும் வர்க்கத்தினுடைய ஜனங்கள் தான். ஏதோ கூலி வேலை செய்வா, வயக்காட்டில் வேலை செய்வா, மூட்டை தூக்குவா, இந்த மாதிரி தான். ஆனால் அவர்களுக்கு அந்த பாண்டுரங்கன் பண்டரீநாதன் மேலே ஒரு நம்பிக்கை இருக்கும் பாருங்க, அசாத்தியமான நம்பிக்கை. நாமதேவர், துக்காராம் மகராஜ், எவ்வளவோ பேர், அத்தனையும் நடத்தக்கூடியவன் பாண்டுரங்கன். ஒரு சந்தர்ப்பத்தில் துக்காராம் மகராஜ், ஜெகத்குரு துக்காராம் மகராஜ் தேகு அவருடைய ஊரில் இருந்துட்டு பஜனை பாடி. அந்த பஜனைக்கு சத்ரபதி சிவாஜி மகாராஜா வரார். சத்ரபதி சிவாஜி, இந்த சிவாஜியோட அம்மா ஜீஜாயி அகண்ட இந்து சாம்ராஜ்யம்னு ஒன்று ஆசைப்படுறான். அவள் ஆசைப்பட்ட சமயத்தில் முகலாயர்கள் அவ்வளோ அட்டகாசம் பண்ணிட்டு இருந்த ஒரு காலகட்டம். ஆனால் அவள் மனசில் ஹிந்து சாம்ராஜ்யம் அமைஞ்சே தீரும், அமைச்சே தீருவேன்னு நினச்சிட்டு இருந்தான். அது சிவாஜிக்கு அப்படி ஒரு பலத்தை கொடுத்து. அப்போ சிவாஜி துக்காராம் மகாராஜருடைய பஜனைக்கு வந்து உட்காந்துட்டு இருக்கார். இந்த விஷயம் தெரிஞ்சு அவுரங்கசீப்போட ஆட்கள் எல்லாம் இந்த பஜனை நடக்கிற இடத்த சூழ்ந்துட்டார்கள். சிவாஜி ராஜாவை கொல்லணும், கொஞ்ச நேரம் பார்க்கலாம், சிவாஜி ராஜா வெளில வந்துட்டானா அவனை கொன்னுடலாம், இல்லையா உள்ளே போய் எல்லார் தலையும் சீவிடுவோம். இதுதான் அவளுடைய முடிவு. சிவாஜி ராஜாவுக்கு அவருடைய ஒற்றர் மாவளான்னு ஒருத்தர் வந்து சொல்லிட்டார், ராஜா இந்த மாதிரி உங்களை கொள்றதுக்காக ஒரு ஆள் படை திரட்டி வந்திருக்கா, சுற்றி வர எல்லாரும் இருக்கா, இவர் ஆயுதம் இல்லாமல் சாதாரணமாக வந்திருக்கார் ராஜா.
ஒரு 5-10 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் வெளியில் வரலன்னா அவர்கள் உள்ளே நுழைஞ்சு இங்கே இருக்க பக்தர்கள் எல்லாம் தலையை சீவலாம் தீர்மானம் பண்ணி சிவாஜி ராஜாவுக்கு திக்குன்றது. டக்குன்னு வேகமாக எழுந்துட்டார். துக்காராம் பார்த்தா, துக்காராம் மகராஜ், ராஜே உட்காருங்கோ அப்படின்னா. ராஜே அப்படின்னு சொல்லுவாங்க, ராஜே அப்படின்னா. ராஜாவை தான் ராஜே ராஜே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சிவாஜி ராஜா சொன்னார், க்ஷமிக்கணும், எனக்கு இன்றைக்கி பஜனையில் உட்காரத்துக்கு பாக்கியம் இல்லை, நான் கிளம்பணும் அவசரமாக. ஒன்றும் அவசரம் இல்லை, உட்காருங்கோ. எனக்கு என்ன சொல்கிறது, எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. இல்லை வெளியில் ஆள் சூழ்ந்திருக்கான்னு சொல்ல முடியுமா, ஜனங்கள்லாம் மிரண்டுருவா. இல்லை சுவாமி, நான் கிளம்பி ஆகணும், ஒரு அவசரம். துக்காராம் மகராஜ் சிரிச்சார், என்ன வேணால் அவசரம் இருக்கட்டும், எல்லாம் பாண்டுரங்கன் பார்த்து நீங்கள் உட்காருங்கோ அப்படின்ட்டார். சிவாஜி ராஜேவுக்கு இதை தாண்டி கையை கூப்பிட்டார், பாண்டுரங்கா இந்த பக்தர்களுக்கு ஒன்றும் ஆகிடக்கூடாது, எல்லாரும் உன் நாமத்தை ஜபிச்சுட்டு இருக்கா, நீதான் தலை போனாலும் பரவாயில்ல, இந்த ஜனங்கள் நன்னா இருக்கணும், ஓம் பாடு அப்படின்னு கையை வேகமாக பஜனை நடந்துட்டு துக்காராம் மகராஜ் பஜனையை முடிச்சு ஆரத்தி காட்டணும். காட்டினால் அவருக்கு தெரியறது அங்கே பாண்டுரங்கன் இல்லைன்னு தெரியும், அவரால் உணர முடியும். பாண்டுரங்கனை பார்த்தாங்க, மூர்த்தியை பார்த்தாங்க, ஏ பாண்டுரங்கா எங்கே போனாய், பஜனை முடிஞ்சு ஆரத்தி எடுக்கணும், வா சீக்கிரம் நேரம் ஆகிறது அப்படின்னு. அப்போ சிவாஜி ராஜே அந்த பஜனை கூட்டத்துக்குள்ளே நுழைஞ்சார். ஏற்கனவே ஒரு சிவாஜி ராஜே உட்காந்து பஜனை கேட்டுன்னு இருக்கார், இன்னொரு சிவாஜி ராஜே உள்ள நுழைஞ்சார். எல்லாரும் பார்த்தா ராஜே இருக்கார், முன்னாடி பார்த்தா சிவாஜி ராஜே கையை கூப்பிட்டு விட்டல 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 காதில் கேட்டால் உடனே சொல்லணும், விட்டல 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 நாமத்தை அவர் சொல்லிட்டு இருக்க. இன்னொரு ராஜே உள்ளவரா, யாருக்கு புரியலை யார் உண்மையான ராஜேன்னு. அந்த ராஜே உடம்புல அங்கங்க சட்டை போட்ட தழும்பெல்லாம் தெரியும், சட்டையெல்லாம் கிழிஞ்சிது. கையை விட்டலா ஜெயிச்சுட்டியா அப்படின்னு அங்க உள்ள வந்த அந்த சத்ரபதி சிவாஜி ராஜே கையை வச்சு, எல்லாம் ஜெயிச்சாச்சு, ஆரத்தி காட்டு அப்படின்னு. துக்காராம் மகராஜ் ஆரத்தி எடுத்து அங்கே வந்த ராஜே காட்டு. யாருக்கும் ஒன்றுமே புரியல. ஒரு க்ஷணம் அந்த ராஜே மறைஞ்சார், விட்டலனே நின்று ஸ்வயம் கையை வச்சு. யாருக்கும் ஒன்றும் புரியலை. இப்போ துக்காராம் மகராஜ் சொன்னார், ஏ ராஜே அங்கே பார் அப்படின்றார். அப்போ தான் சிவாஜி மகாராஜா திரும்பி பார்க்குறார், அங்கே ஒரு ராஜே நிற்கிறார், விட்டலன் நிற்கிறார், ஓன்னு அழறார். மற்றவாளுக்கு ஒன்றுமே புரியலை. இப்போ துக்காராம் மகராஜ் சொன்னார், இல்லை சுற்றி வர ஆட்கள் வந்தால் சிவாஜி ராஜாவை கொள்றதுக்கும் நம்மளை கொள்றதுக்கும் ராஜே விட்டலன் கிட்ட சரணாகதி பண்ணார். விட்டலன் ராஜே வேஷத்தில் போய் அங்கே எல்லாரையும் சண்டை போட்டு துரத்தி அடிச்சுட்டு ஆரத்திக்கு வந்துட்டான். சுவாமி நமக்காக எந்த எல்லைக்கு நின்றாலும் பாட்டுக்கு சரணாகதி பண்ணிட்டு உங்கள் கடமையை பண்ணிட்டு இருப்பது போதும். குடும்பம், குழந்தைகள், வேலை ஏதோ ஒன்று இருக்கு இல்லையா, அதுதான் பகவான் வரணும். நமக்கு என்ன பெரிய வேலை, நமக்கு அதே உப்பு புளி குழம்பு தான் பண்ண போறீங்க. ரொம்ப போர் அடிச்சாச்சுன்னா என்னைக்காவது ஒரு நாள் காய் போடாமல் ரசம்னு வைக்க போறீங்க. என்னைக்காவது ஒரு நாள் காயெல்லாம் போட்டு தேங்காயெல்லாம் போட்டு கூட்டுன்னு வைக்க போறீங்க. தண்ணியை குறைச்சாச்சுன்னா அதுவே காய். இவ்வளோதான். இந்த 4 விஷயத்துக்கெல்லாம் ரொம்பலாம் அலட்டிக்கப்படாது. திருப்பி திருப்பி அதே அழுக்கு துணி தான், அதே துவைக்கிறது தான், அதே உங்கள் வீட்டில் இருக்க அதே பாத்ரூம் தான், அதே கிச்சன் தான், அதே பெட்ரூம் தான், அதே பெருக்கிறது தான், அதே துடைக்கிறது தான், அதே வீட்டுக்காரர் தான், அதே பொண்டாட்டி தான், அதே மாமியார், அதே மருமகள் தான், அதே தெரு தான், அதே பால்காரன் தான், ஒன்றும் மாறல. இதெல்லாம் அப்படி ஜாலியாக மெயின்டைன் பண்ணி இவங்க அப்படி தான் சொல்லிட்டு போயிட்டே இருக்கு. இதுக்கெல்லாம் போய் டென்ஷன் ஆகி துக்கப்பட்டு இது என்ன வாழ்க்கை, இந்த வாழ்க்கை என்ன சுகத்தை கண்டேன், வசனம்லாம் பேசப்படாது. அதெல்லாம் அவசியமே இல்லை. சுவாமி இருக்கார், இந்த ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்கார்.
அட்லீஸ்ட் நீங்கள் சமைச்சு போடுற சாப்பிட்டு ஆஹா அற்புதம் சொல்கிறதுக்கு ஒரு ஜீவன் இருக்குல்ல, அதுக்கு அவ்வளோ பெரிய பாக்கியம் தெரியுமா? அந்த ஜீவன் உங்கள் வீட்டுக்காரெலாம் கிடையாது. ஐயோ, நீங்கள் பெத்தது. ஏன்னா எல்லாருக்கும் எத்தனை சாப்பிட்டாலும் எங்கள் அப்பா மாதிரி சமைக்க வராதுன்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? பெத்ததுகள் தான். அது வேணால் வேறு நாள் பெருசாக சாப்பிட்டு வேணால் பின்னாடி வேணால் என்ன சமைக்கிறேன்னு கேட்குமே ஒழிய, ஒரு 10 நாள் ஹோட்டலில் சாப்பிட்டு வந்த அம்மா நீ எதையானும் பண்ணி போடுமா போதும்னு தானாக நாக்க தொங்க போட்டுன்னு வரும். அதனால் நீங்கள் சமைச்சதை சாப்பிட்டுட்டு அப்பாடா எங்கள் அம்மா பக்குவம் போல் வராதுன்னு சொல்கிறதுக்கு ஒரு ஜீவனை கொடுத்துருக்கான். என்ன சொன்னாலும் எப்படி சமைச்சாலும் திட்டிகிட்டே சாப்பிட்றது ஒரு ஜீவனை கொடுத்துருக்கேன். அது யாரும் உங்களுக்கு தெரியும். அதை என் வாயால் நான் சொல்ல மாட்டேன். அவ்வளோதான். இவ்வளோதானே வாழ்க்கை. இதுக்கெல்லாம் போய் டென்ஷன் ஆகி என்னத்துக்கு? என்ன அவசியம் இருக்குது? சாதாரண வாழ்க்கை, சுலபமான வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கை. என் கூட என் கடவுள் இருக்கார், என் பகவான் இருக்கான், என் சுவாமி இருக்கார், என் கிருஷ்ணன் இருக்கான், என் ராமன் இருக்கான். எனக்கு என்ன குறை? குறை ஒன்றும் இல்லை. குறை ஒன்றும் இல்லை. என்ன குறை? ஒரு குறையும் இல்லை. மனசில் தேவையில்லாத எண்ணங்கள் ஒன்றும் இல்லை. நிறைய டைம் இருக்குது. அதான் பிரச்சனை உங்களுக்கு எல்லாம். திங்கிறதுக்கு சோறு, தங்கிறதுக்கு வீடு, கொஞ்சம் டைம் இருக்குது. அத்தனை புலம்பிட்டு வேறு ஒன்றும் கிடையாது. திங்கிறதுக்கு சோறு பிரச்சனையாக இருந்து, தங்கிறதுக்கு வீடு பிரச்சனையாக இருந்தால் கரெக்டாக எழுந்து வேலைக்கு போயிட்டே இருக்கு. யோசிக்க டைமே இருக்காது. யாராவது போயிட்டா துக்கம் எப்போ கொண்டாடுவோம்? திங்கிறதுக்கு சோறு, தங்கிறதுக்கு வீடு, கொஞ்சம் பேங்க் பேலன்ஸ் இருந்தால் வருஷக்கணக்காக துக்கத்தை கொண்டாடுவோம். அடுத்த வேலை சோத்துக்கு வழி இல்லைன்னா எடுத்து போட்டுட்டு போய் கூலி வேலைக்கு போவோம். ராத்திரி அப்போ தான் சோறுன்னு போயிட்டுருவோம். எங்கெல்லாம் துக்கத்தை கொண்டாடுறோமோ, எங்கெல்லாம் புலம்புறோமோ, இந்த வாழ்க்கைக்கு அடிப்படை தேவைகள்லாம் பூர்த்தி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். பூர்த்தி ஆனவங்க தான் புலம்புறாங்க. பூர்த்தி ஆகிடுச்சு நன்றியோடு இருக்க வேண்டாமா? திங்கிறதுக்கு சோறு, தங்கிறதுக்கு வீடு, உடுத்திக்கிறதுக்கு வஸ்திரம், ஏதோ 4-5 மனுஷாக இருக்காங்க, சந்தோஷம் இல்லை படணும். புலம்பிட்டே இருந்தால் இப்போ எவ்வளோ பைத்தியக்காரத்தணும்? அப்போ அவ்வளோ டைம் இருக்குதுன்னு அர்த்தம். அவ்வளோ நேரம் இருக்குது. அப்போ எவ்வளோ நேரம் இருக்குன்னா எவ்வளோ ஆனந்தமாக இருக்கணும். இன்றைக்கி ஆனந்தமாக இருந்தால் நாளைக்கு சொல்லலாம் நான் அன்றைக்கி சந்தோஷமாக இருந்தேன். அப்போ இன்றைக்கி ஆனந்தமாக இருந்தே ஆக வேண்டிய நிர்பந்தம் இருக்குது. இன்னொரு 10 வருஷம் கழிச்சு சொல்லணும் அப்படின்னா ஒரு மாதம் கழிச்சு நான் போன மாதம் இடர் தவிர்த்தார் கோவில் போனேன், சந்தோஷமாக தானே இருக்கும். இடர் தவிர்த்தார் கோவிலுக்கு போனேன் அப்படின்னா சந்தோஷமாக தானே இருக்கும். அப்போ இன்றைக்கி இது வந்ததுனாலே சந்தோஷம். இதை விட்டுட்டு வீட்டில் உட்காந்து சண்டை போட்டு அழுதுட்டு இருந்தா ஒரு மாதம் கழிச்சு போன மாதம் இந்த நேரத்தில் சண்டை போட்டு அழுதுட்டு இருந்தேன். இவ்வளோதான். இன்றைக்கி நீங்கள் சந்தோஷமாக வச்சுருந்தீங்கன்னா நாளைக்கு அதை பெருமையாக பேசிக்கலாம். ஸோ ஒவ்வொரு நாளும் சந்தோஷமாக இருந்தே ஆக வேண்டியது நம்முடைய தலையெழுத்து. நம்ம தலையெழுத்து நன்னா தான் இருக்குது. அதனால தான் சனாதன தர்மத்தில் வாழ்க்கை. ஹிந்துவாக பிறக்கிறத விட நல்ல தலையெழுத்து இனி தேடினாலும் கிடையாது. எவ்வளோ பெரிய பாக்கியம் தெரியுமா? ஃபாரினில் போய் கேட்டு பாருங்கள், தெரியும் அவங்களுக்கெல்லாம். புரி போய் பாருங்க, ரத யாத்திரை பொழுது ஃபாரினர்ஸ் நிற்பான் 100 கணக்கில். எதுக்குடா அப்படின்னா, எனக்கெல்லாம் உள்ளே போகிற பாக்கியம் கிடையாது, ஜெகநாதர் எனக்காக வெளியில் வரான், அவனுக்காக நான் எங்கள் ஊர்லேருந்து வரேன்னுவோம். இல்லை, நான் கண் தெரியாதவெல்லாம் சில பேர் பார்த்துருக்கேன். வார்க்கரி சம்பிரதாயம் அங்கெல்லாம். நீ எதுக்கு அலையிற அப்படின்னா, என் விட்டலன் எனக்காக எவ்வளோ பண்ணியிருக்கான், அவனுக்காக நான் அலைஞ்சா என்ன குத்தம்னு கேட்பான். கண் தெரியாத ஒருத்தர் பாரு, எதுக்கு நீ பூரி வந்தேன்னு நான் கேட்டேன், ஜெகநாத புரி. அப்போ அவர் சொன்னார், எனக்கு ஜெகநாதனை தெரியாது, ஜெகநாதன் அவ்வளோ பெரிய கண்ணுன்னு சொல்லுவார்கள், அந்த கண்ணு என்னை பார்க்கும்ல, அவன் என்ன பார்ப்பானே, எனக்கு அது போதுமே, நான் அவனை பார்க்கலன்னா என்ன, அவன் என்ன பார்த்தா போதுமே. தூங்கும்பொழுது குழந்தை அம்மா அழகாக பார்த்துட்டு இருப்பா இல்லையா, அவ்வளோதானே. அந்த கண்கள் எப்பொழுதும் நம்மளை பார்த்துட்டு இருக்கு. செங்கன் சிறு சிறிதே எம்மேல் விழியாவும் திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் அங்கன் 2 கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்தேனோர் எம்பாவாய். ஒரு சாபமும் இல்லையே. சுவாமி தான் நல்லா விரிக்க பார்த்துட்டு இருக்காரு. அப்புறம் என்ன? ஒரு குறையும் இல்லை, ஒரு பிரச்சனையும் இல்லை, ஒரு கவலையும் இல்லை. நான் பகவானுடைய குழந்தை, நான் பகவானுடைய சொத்து, நான் பகவானுடைய அடிமை. இந்த நினப்போட இன்னிலேருந்து வாழ்ந்துட்டுவாங்க. அவ்வளோதான். இந்த கணவரெல்லாம் ரொம்ப எதிர்பார்க்காதீங்க, பொண்டாட்டிக்கெலாம் ரொம்ப எதிர்பார்க்காதீங்க, பிள்ளைகளுக்கெல்லாம் ரொம்ப எதிர்பார்க்காதீங்க. அவங்கவுங்க லெவல் அவ்வளோதான். அவங்களே 1000 டென்ஷனில் இருக்காங்க. நம்மளே அவங்களுக்கு ஒரு பெரிய டென்ஷன். இதுக்கு மேலே தனியாக ஒரு டென்ஷன்லாம் வர வேண்டாம் அவங்களுக்கு. நமக்குன்னே ஒருத்தர் இருக்கார், சுவாமி இடர் தவிர்த்தார். அவர் எல்லா டென்ஷனையும் எடுத்துப்பார், நம்மளை வரைக்கும் எடுத்துப்பார். போய் நின்றுடுங்க.
நிம்மதியாக இருங்கோ. ஆனந்தமான ஒரு சுகமான ஒரு வரப்பிரசாதமான ஒரு வாழ்க்கை. சங்கரரும் ராமானுஜரும் மத்வரும் சைத்தன்ய மகாபிரபு நாமதேவரும் பந்து மொஹந்தி எங்கள் ஆழ்வான் இவர்கள்லாம் வாழ்ந்த ஒரு பூமியில் வாழற ஒரு பாக்கியத்தை தெய்வம் நமக்கு கொடுத்துருக்கு. அவ்வளோ பெரிய பாக்கியம் அது, அவ்வளோ பெரிய ஆச்சரியமான விஷயம் அது. இதை அனுபவிக்கணும். அதனால் நிம்மதியாக இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன், திருப்தியாக இருக்கேன், ஆனந்தமாக இருக்கேன், குதூகலமாக இருக்கேன். குடும்பம் நன்னா இருக்குது, குழந்தைகள் நன்னா பார்த்துக்க. அது சொல்லுவோம், குழந்தைகள் நன்னா பார்த்துக்க, வாயை திறந்து சொல்லுவோம். இதுக்காகவே குழந்தைகள் உங்களை நன்னா பார்த்துக்க ஆரம்பிச்சிருவோம். உங்கள் மனசில் நீங்கள் சொல்கிற வார்த்தைகள் தான் உங்கள் வாழ்க்கையை ஆயின்றிருக்கு. குழந்தைகள் நன்னா பார்த்துக்கிறார், வீட்டுக்காரர் நன்னா பார்த்துக்கிறார், கொண்டாடி நன்னா வச்சுருக்கா, மாமியார் மகர்கள் நன்னா பார்த்து, எல்லாம் நல்லதாகவே சொல்லுங்கள். நல்லதை பேசுங்கள், நல்லதை நினையுங்கள், நல்லதே நடக்கும். நல்லது தான் வாழ்க்கை. இங்கே கெடுதலே கிடையாது, துளி கூட கெடுதல் கிடையாது, 1% கூட கெடுதல் கிடையாது. நல்லா இருக்கேன், நிம்மதியாக இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன், வாய் நிறைய சொல்லுங்கோ, வாழ்க்கையே நிம்மதியாக இருக்கும். அதனால் இடர் தவிர்த்தார். இன்றைக்கி நம்மளை எங்கள் ஆழ்வானுடைய அந்த மண்டபத்தில் இருந்துண்டு என்ன காற்று. என் கூட சென்னைக்கு வாங்க தெரியும், ஒரு 2 ஃபேனை போட்டு ஒரு ஏசியை போட்டு எக்ஸ்ட்ரா ஒரு டேபிள் ஃபேண்டேஷன் உட்காந்தது அப்பாடான்னு. இங்கே இந்த காற்று ஆளை தள்ளுமா நம்மளை தள்ளுமான்னு எவ்வளோ பெரிய காற்று, சுகமான காற்று. எந்த இடத்துல தெய்வம் வச்சுருக்கோ அதை கொண்டாடுங்கோ, அனுபவிங்க. இன்றைக்கி இந்த நிலைமையில் தெய்வம் என்ன வச்சிருக்கு. எங்கேயோ நிலைமையில் இருந்தோம், இன்றைக்கி எவ்வளோ வசந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். ஏதோ படிக்க தெரிஞ்சிருக்கு, ஏதோ சமைக்க தெரிஞ்சிருக்கு, ஏதோ வாழ தெரிஞ்சிருக்கு. எவ்வளோ பேர் வாழ்க்கையில் எவ்வளோ நஷ்டங்கள் இருக்குது, எவ்வளோ கவலைகள். இது எல்லாம் பகவான்கிட்ட கொடுத்துருங்க. இது எல்லாமே இந்த வாழ்க்கையில் பக்குவப்படுறதுக்காக நமக்கு நடந்தவைகள். பக்குவப்பட்டிருக்கும், அதனால தான் இந்த வாழ்க்கை எவ்வளோ தூரம் அழகாக இருக்குது. இனியும் நிறைய பக்குவப்படணும், நிறைய நாமஜபம் பண்ணுங்க, எல்லாத்தையும் பகவானுக்காக பண்ணுங்க. காயேன வாச்சா மனசேந்திரியர்வா புத்தியாத்மனாவா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத்ய சகலம் பரஸ்மை நாராயணாய இது சமர்ப்பயாமி. சர்வம் கிருஷ்ணார்ப்பணமஸ்து. அவ்வளோதானே. பெரியாழ்வார் ஒன்றும் தெரியாமல் பூ கட்டி போட்டுட்டு இருந்தார். பகவானே வல்லபதேவனுடைய அரண்மனைக்கு போய் பரதத்துவத்தை நிர்ணயம் பண்ணுன்னு சொன்னார். பகவானே பொற்கிழியை கொடுத்தார். அந்த பொற்கிழியை கொண்டு அவ்வளோ அழகாக ஒரு ராஜகோபுரம் கட்டினார். இன்னி வரைக்கும் ஜம்முன்னு தமிழ்நாட்டினுடைய அடையாளமாகவே நின்றுருக்கு. ஒரு பெரியாழ்வார் கட்டின ராஜகோபுரம் தான் அடையாளம். அவருக்கு அவ்வளோ அழகாக பகவான் ஆண்டாளை கொடுத்தான். ஆண்டாள் சூடி கலைந்த மாலை பெருமாளுக்கு சூட்டுற பாக்கியம் கிடச்சது. ஆண்டாளுடைய திருப்பாவை கேட்குற பாக்கியம் அவருக்கு கிடச்சிது. பொண்ணுக்கு அவ்வளோ அழகாக ரங்கராஜனோட ஒரு கல்யாணம். என்ன அவர் வாழ்க்கை நடந்துதானது. கல்யாணம் எல்லாம் முடிஞ்சு திரும்பி வந்து ஸ்ரீவில்லிபுத்தூரில் கைங்கரியம் பண்ணிட்டு தானே இருந்தார். கடைசியில் பார்த்தா திருமாலிருஞ்சோழ போய் கள்ளழகர் பக்கத்தில் போய் எங்கேருந்து பரம போயிச்சான்னு தெரியும். எனக்கு இன்னி வரைக்கும் அது புரியறதே இல்லை. மாப்பிள்ளையும் விட்டாச்சு, வட்டப்பத்திர சாமி விட்டது கிடையாது. கள்ளழகர் போய் பிடிச்சிட்டா, நீ இங்கே வா, அங்கே திருவரசையில் அங்கேருந்து பாட்டு பாடுறா கேட்டுக்கிறேன், எனக்கு பல்லாண்டு கேட்கணும். அவர் பாட்டு அங்கே வச்சுட்டார். வாழ்க்கை எந்த ரீதியில் போகிறோம் அந்த ரீதியில் அப்படியே போகட்டும். இன்னி வரைக்கும் வாழ்க்கை எங்கெல்லாமோ சுற்றி அடித்து நம்மளை இடத்த விருத்தார் கோவிலில் கொண்டு உட்கார வச்சிருக்கல. இந்த மாதிரி எங்கேயாவது கரை தள்ளி நம்மளை எங்கேயாவது நல்ல இடத்த தான் இன்னி வரைக்கும் கொண்டு போய் விட்டுருக்கு. இனியும் கொண்டு போய் விடும் நல்ல இடங்களாகத்தான் போகும். நிறைய நாமஜம் சௌக்கியமாக நன்னா இருக்கும். ராதே கிருஷ்ணா. திரும்ப எப்போ பகவான் சங்கல்பிக்கிறானோ கூடியிருந்து குழு. ராதே கிருஷ்ணா. ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. जय बोलो सद्गुरुनाथ भगवान की. समस्त भागवदल को गोविंद नाम संकीर्तनम. जय जानकी कांत स्मरणम. गोपिका जीवन स्मरणम. ஆழ்வார் திருவடிகளே சரணம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். சர்வம் குருவர்பணம். जय श्री राधे कृष्णा सत्संग की जय. जय श्री पूज्य श्री श्री अम्मावक जय.
जय श्री भारत माता की। लोका समस्ता सुखिनो भवन्तु। लोका समस्ता सुखिनो भवन्तु। लोका समस्ता सुखिनो भवन्तु। ओम शांति शांति शांति। श्रीधर तीर्थ பெருமாளுக்கு, ஸ்ரீ எங்களாழ்வானுக்கு, ஸ்ரீ நடாதூரம்மாளுக்கு. ராதே கிருஷ்ண, ராதே கிருஷ்ண.